the T5 question paper of NEET 2022 with the sections of biobotany and biozoology. So we will start with question 101 in section A, which is the botany part. Which one of the following statements cannot be connected to predation? So predation la connect ஆகாத choice எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. This is found in our 12th standard biobotany table 6.4. So இதுல பாத்தீங்கன்னா predation is the only interaction where both interacting species are not negatively impacted. One is negatively impacted, the other is positively impacted. Predator, prey. The predator is positive, it has an advantage. Prey has negative. But in the answer, both the interacting species are negatively impacted. So that is choice 2 of the first question. All the other statements are directly connected to predation. Now moving on. Question 102. One or two, 11th biobotany subdivision 4.3.5 and 4.1. இதில் பார்த்தீங்கன்னா பைசம் சட்டைவம் தான். ரெண்டுக்குமே வெக்ஸலரி எஸ்டிவேஷன் அண்ட் டயடல்பஸ் ஸ்டேமன்ஸ் ரெண்டுக்குமே எக்ஸாம்பிள் இருக்கு. ஓகே, 103 இருங்க. ஓகே ஓகே 103 11th biobotany கெமியாஸ்மோசிஸ் ஃபோட்டோசிந்தசிஸ்ல சப்டிவிஷன் 13.10.4ல இருக்கு. இதுல வந்து எலக்ட்ரான் கிரேடியன்ட் வராது. எலக்ட்ரான் வந்து அப்கில் மூவ்மெண்ட் அந்த தைலகாய்டு மெம்பரைன், இது ஸ்டோமா, இது தைலகாய்டு. இந்த லூமனுக்கு ஸ்டோமாவில இருந்து புரோட்டான் தான் மூவ் ஆகும். அதே போல இது பாத்தீங்கன்னா 3 வந்து இங்கேயே ஸ்டோமாவிலேயே NADP புரோட்டானை எடுத்துக்கிட்டு NADPH2 மாறிடும். ஸோ இங்க ஸ்டோமாவில் புரோட்டான் நம்பர் ஆஃப் புரோட்டான் லெஸ், இங்க லூமன்ல அதிகம். ரெண்டாவது இது எப்படி பிரேக் டவுன் ஆஃப் புரோட்டான் கிரேடியன்ட்னா ATP சிந்தேஸ்ங்கிற அந்த காம்ப்ளெக்ஸ் மூலியமா ஸ்டோமாவுக்கு வந்துடும். அப்ப பிரேக் டவுன் ஆஃப் எலக்ட்ரான் கிரேடியன்ட் நாட் கரெக்ட். Question number 104 போலாம். The device which can remove particulate matter present in exhaust from a thermal power plant. So particulate matter remove பண்றதுக்கான கருவி எது அப்படிங்கறதான் question. So அதுல நமக்கு வந்து எப்பயுமே PM கான ரிமூவல் அப்படின்னு பாக்குறப்ப the best device available out of this 4 is your electrostatic precipitator. இது வந்து நம்மளோட 12th biozoology bookல 12.24 and 12.36 ரெண்டு இடத்துலயுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக் பிரிசிபிடேட்டர் உடைய இம்பார்ட்டன்ஸ பத்தி டீடைல்ஸ் இருக்கு. ஓகே, क्वेश्चन நம்பர் 105 the gridling experiment. இது புக்ல 11th biobotanyல டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட் அதுல 11.7.1 அதுல இருக்கு. இதுல என்னன்னா ஒரு பிளான்ட் அதுல பார்க்கு கார்டெக்ஸ் ப்ளோயம் மூணுத்தையும் கட் பண்ணிடுறோம். அப்ப சைலம் மட்டும் இருக்கு, இங்க ரூட்டு. வாட்டர் அப்சர்ப்ஷன் ஆகும், வாட்டர் மட்டும் போகும். இங்க போட்டோசிந்தசிஸ் நடந்து இந்த இடத்துல வந்து நியூட்ரிஷன் எல்லாம் அக்குமுலேஷன் ஆயிடும், இங்க கீழே வராது. அப்ப நியூட்ரிஷன் இல்லாம ரூட் டிகே ஆயிடும். ரூட் டிகே ஆயிடுச்சு அப்படின்னா சைலமும் டிகே ஆயிடும். அப்ப வாட்டர் கண்டென்ட் மேல போகாம ஹோல் பிளான்ட் வந்துடும். அப்ப இது ஃபுட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டட்.
மவுஸ்ல கொஸ்டின் நம்பர் 106 இது வந்து ஃப்ராங்கியா ஃப்ராங்க் அல்னஸ் இது வந்து இந்த எக்ஸாம்பிள் எங்க இருக்குன்னா 11th பயோபாட்னி சப்டிவிஷன் 12.7.2ல இருக்கு அப்படியே இருக்கு நெக்ஸ்ட் ஒன் நாட் செவன் கொஸ்டின் நம்பர் 107 இது பார்த்தீங்கன்னா 12th பயோபாட்னி பேஜ் நம்பர் 17 என்டமோஃபிலி என்டமோஃபிலினா இன்செக்ட் மூலியமா பாலினேஷன் நடக்கிறது அதுல இது இந்த ஆன்சர் மோத் அண்ட் பட்டர்ஃபிளைஸ் ஆர் தி மோஸ்ட் டாமினன்ட்னு கொடுத்துருக்கு இது வந்து பீஸ் தேனீக்கள் மூலியமா தான் அதிகமான பாலினைசேஷன் நடக்குது அதனால இது ராங் ஆன்சர் இதான் ஆன்சர் Question number 108 க்கு போலாம். Exoskeleton of arthropods is composed of. நமக்கு எல்லாமே skeletal system and the integumentary system பத்தி படிக்கிறப்ப all phylums of Animalia நம்ம படிக்கிறப்ப ஒவ்வொன்றா படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்ப arthropods உடைய external exoskeleton is made up of a hard substance known as chitin. So chitin இருக்கிறதுனால என்ன benefit அப்படின்னு பாத்தீங்கன்னா it prevents water loss. நிறைய தண்ணி உள்ளுக்குள்ள இருக்கிறதுல தேவையான நீர் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு chitin is useful. அப்புறமா this exoskeleton இது வந்து it is periodically shed out. ஒரு சீசனல் பேஸ்ல வந்து it is shed out and new exoskeleton வளரும். That process is known as molting. Question 109 பாத்தீங்கன்னா 12th பயோபாட்னி பேஜ் நம்பர் 13ல கிளிஸ்டோகாமினா க்ளோஸ்டு பாலினேஷன் மலர் ஃப்ளவர் க்ளோஸ்டு ஃப்ளவர் அப்ப செல்ஃப் பாலினேஷன் மட்டும்தான் ஆட்டோகாமி அது மட்டும்தான் நடக்கும் அதுல ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா இஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஏன்னா ஒன்லி செல்ஃப் மட்டும் நடக்கும் கிராஸ் நடக்காது அதனால பிளான்ட்ல வந்து விரும்பக்கூடிய கேரக்டர் வந்து கிடைக்காது அதனால டிஸ்அட்வான்டேஜ் அப்ப போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட் ஓகே கொஸ்டின் நம்பர் 110 இது Question number 110 பார்த்தோம்னா the amount of energy released from glucose during lactic acid fermentation இதுல வந்து less anaerobic fermentation or lactic acid fermentationல லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு நம்ம புக்ல வந்து கரெக்டா கிளியரா கொடுத்திருக்காங்க பட் எவ்வளவு percentage less அப்படிங்கிற அந்த கால்குலேஷன் ஆர் அந்த டேட்டா வந்து it is not present in our state board syllabus பட் வந்து தட் ஒவ்வொன்றுக்கான பெர்சன்டேஜ் வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் anaerobic fermentationல ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்ததுன்னு என்சிஆர்டி புக்ல இருக்கு கொஸ்டின் நம்பர் 11th பயோபாட்னில இருக்கு அப்போபிளாஸ்டிக் டிரான்ஸ்போர்டேஷன் இன் பிளான்ட் சப்டிவிஷன் 11.4.2ல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அப்போபிளாஸ்ட்னா அந்த சைட்டோபிளாசத்துக்கு வெளியே ஒன்லி செல் வால் இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ்ல மட்டும் வாட்டர் மூவ்மெண்ட் ஆகும் அப்ப இதுல பாத்தீங்கன்னா எந்த இது ராங் ஸ்டேட்மெண்ட்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங் சிம்பிளாஸ்ட்ல தான் நடக்கும் அப்போபிளாஸ்ட்ல நடக்காது மீதி எல்லாம் ரைட் Now moving on to question number 112 இந்த 112 question வந்து A and R question assertion and reasoning question ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இது நமக்கு எக்ஸாக்ட்டாவே நம்மளோட 12th பயோபாட்னில 4.6.2 அப்படிங்கிற சாப்டர் அண்ட் சப்டிவிஷன்ல இருக்கு அசர்ஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் இஸ் யூஸ்ட் இன் டிஎன்ஏ ஆம்ப்ளிஃபிகேஷன் டிஎன்ஏ உடைய பெருக்கத்திற்கு பிசிஆர் ரியாக்ஷனை யூஸ் பண்றோம் டெக்னிக்கா அப்படிங்கறதா ஏ ரீசன் என்ன ஏன் அதை யூஸ் பண்றோங்கிறதுக்கு தான் ரீசன் பிகாஸ் ரீசன் என்ன கொடுத்துறாங்க ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் ஏஎம்ஆர் ஜீன் வந்து செலக்டிவ் மார்க்கரா யூஸ் பண்ணப்படுது சோ இந்த இடத்துல ஏவும் கரெக்ட் தான் ஆரும் கரெக்ட் தான் ரெண்டுமே தனித்தனி ஸ்டேட்மெண்டா பாக்குறப்ப they are both correct but when you are going to see whether R is the reason for A then it is not so we select the answer both A and R are correct but R is not the correct explanation for A because இதோட resistance gene is a quality and PCR used for amplification is the characteristic but the resistance gene is not the reason why PCR is used for amplification. So, இது clear ஆவே நம்மளோட புக்ல கொடுத்திருக்கு.
Question number 113. XO type of sex determination can be found in. Options வந்து birds, grasshoppers, monkeys and drosophila ன்னு கொடுத்திருக்காங்க. இது நம்மளோட 12th biozoologyல 4.4ல sex determination clear-ஆ explain பண்ணிருக்காங்க. This phenomenon is known as, in the particular phenomenon is known as heterogametic females. So இதுல வந்து நம்ம sex determination பண்றப்ப பாத்தீங்கன்னா XO XX XXங்கிறது ஃபீமேல குறிக்குது, XOங்கிறது வந்து மேல குறிக்குது. அப்புறம் XX XY இந்த மாதிரி ரெண்டு ஹெட்டரோகேமேட்டிக் ஃபீமேல்ஸ் நீங்க பார்க்கலாம். இதுல XX XO டைப் is found in grasshoppers. சோ நமக்கு கேக்குறது XO டைப் ஆஃப் செக்ஸ் டிட்டர்மினேஷன் எந்த அனிமல்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 grasshoppers. இது வந்து எக்ஸாக்ட்டா நம்மளோட புக்ல கரெக்ட்டா எக்ஸாம்பிள்ஸா கொடுத்திருக்காங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 114 பாத்தீங்கன்னா 11th பயோபாட்னில இருக்கு. சாப்டர் வந்து மினரல் நியூட்ரிஷன்ல பாத்தீங்கன்னா சப்டிவிஷன் 12.2 அண்ட் 12.3 அதுல இந்த கொடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. புக்ல பாத்தீங்கன்னா சரியா இருக்கும். Question number 115. The following statements வந்து எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கறத அந்த சாய்ஸஸ்ல இருந்து நம்ம பிக் பண்றோம் இந்த குரூப்பை. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் A, euchromatin is loosely packed chromatin. அப்புறம் வந்து histone octamer is always wrapped by histone proteins occur as octamers. 8 நம்பர்ஸ்ல வருது. always wrapped by சுத்தி வர வந்து it is always bounded by the DNA. அப்புறம் histones are rich in lysine and arginine. Lysine, arginine ரெண்டு அமினோ ஆசிட்ல தான், அமினோ ஆசிட் ரிச் தான் histone proteins. சோ இந்த மூணு தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் குரூப். இதுல heterochromatin is transcriptionally activeங்கிறது தப்பு. it is transcriptionally inactive. அதே மாதிரி டிபியர் நியூக்ளியோசோம் consists of 400 base pairs னு கொடுத்திருக்கு. 400 base pairs கிடையாது, 200 base pairs. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஆப்ஷன் B and ஆப்ஷன் E are wrong. So correct options A, C and D only. இது எல்லாமே கரெக்டான நமக்கு வந்து pointers and statements 11th bio book chapter 6 and chapter 8ல clear-ஆ இருக்கு. கொஸ்டின் நம்பர் 116 11th பயோபாட்னில பிளான்ட் கிங்டம் சாப்டர்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆல்கே அதுல இருக்கு. கேராஜின் கொடுத்துருக்காங்க, அல்ஜினேட் வந்து ஹைட்ரோகுளோரைடு, கேராஜின் கொடுத்துருக்காங்க. ஆனா ரோடோஃபைசி அது வந்து ரெட் ஆல்கே, ரோடோஃபைசி அந்த சப்டாபிக்ல கேராஜின் கொடுக்கல. So next is question 117. Which of the following statement is not true regarding gel electrophoresis அப்படின்னு கேட்டிருக்காங்க. So gel electrophoresis processல வரக்கூடிய steps and dyes அத பத்தி பேசிருக்காங்க ஆப்ஷன்ஸ்ல. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க? segmented DNA fragments or separated DNA fragments are colored using ETBR. இதெல்லாம் வந்து ETBR is the staining agent. கரெக்டான ஆப்ஷன் தான். அப்புறம் orange colored bands of DNA are formed while the gel is observed under UV light. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை முடிச்சிட்டு ஜெல் எடுத்து நம்ம யூவி சேம்பர்ல போய் வச்சு பார்த்தா you will see the orange color bands. அதெல்லாம் தான் DNA fragments. ஓகே. அப்புறம் இந்த DNA strands வந்து அந்த ஜெல்லில இருந்து செப்பரேட் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் the final step is known as elution. சோ இது எல்லாமே கரெக்ட் ஸ்டெப்ஸ், கரெக்ட் மெட்டீரியல்ஸ் ஃபார் gel electrophoresis. பட் இந்த இடத்துல the presence of chromogenic substance gives blue color DNA bands. அந்த இடத்துல the coloring age இது கலர் ஃபார்மேஷன் உடையதான் தப்பு. சோ ஆப்ஷன் B is not true regarding gel electrophoresis. இதுவும் நம்மளுடைய அகரோஸ் gel electrophoresis அப்படிங்கிற சப் டாபிக்ல 4.6.4 பயோ பாட்டனி புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 118 இது ஓகே இது வந்து 9th சாப்டர்ல இருக்கு. பிளான்ட் அனாட்டமி, திசு அண்ட் திசு சிஸ்டம் அதுல இருக்கு. இதுல கொடுத்திருக்கிற
5 ஆப்ஷனுமே ரைட்டு. ஆனால் அப்ரோப்ரியேஷன் ஆப்ஷன் வந்து இவங்க கொடுக்கல. அதனால இது எல்லாமே ரைட்டு. இது வந்து நம்ம 11th பயோபாட்னி சாப்டர் 19ல 9th சாப்டர்ல எல்லாமே இருக்கு ஆப்ஷன்ஸ். அடுத்தது கேஷியஸ் பிளான்ட் growth ரெகுலேட்டர். இது வந்து 11th பயோபாட்னியில் பிளான்ட் growth அதில் இருக்கு. அதில் சப்டிவிஷன் 15.2.4 அதில் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா growth ஆஃப் லேட்ரல் ரூட்ஸ் அண்டு ரூட் ஹேர்ஸ் இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது. கேசியஸ் பிளான்ட் growth ரெகுலேட்டர்னா எத்திலின், அதுதான் இது ரைட்டான. இது வந்து அந்த அப்சர்ப்ஷன் ஆஃப் ரூட் ஹேர் இருக்கிறதுனால அப்சர்ப்ஷனும் நிறைய நடக்குது. இது வந்து புக்கில் இருக்கு. அப்படி இந்த ஃப்ளவர்ஸ் 120 ஆர் சைகோமார்பிக். இந்த சைகோமார்பிக்கை பற்றி டீட்டெயிலாக நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கு. அதில் பிளான்ட் மார்பாலஜியில் அந்த சாப்டரில் இருக்கு. ஆனால் இந்த இந்த இதில் கொடுத்துருக்கிற ஆப்ஷன் மட்டும் இல்லை, அதில் வேற ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன் புக்கில் இல்லை. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 121 போலாம். இதுவும் ரெண்டு ஸ்டேட்மெண்டா பிரியிற क्वेश्चन. டீகம்போசிஷன் இஸ் a process by which detritus substance detritus is degraded into simple substance by microbes. இது decomposition is faster if the detritus is lectin, lignin and chitin. இதுல என்னன்னா ஸ்டேட்மெண்ட் 1 is the definition for decomposition. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இந்த detritus decomposition உடைய ரேட்டுக்கும் richness of the decomposing மெட்டீரியலுக்கும் there is no link. So statement 1 is correct but statement 2 is incorrect. So ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம தனித்தனியா படிச்சுட்டு எது கரெக்ட் எது இன்கரெக்ட்னு அனலைஸ் பண்ணி we have to write. இது வந்து நமக்கு ரெண்டுமே டெஃபினிஷன் அண்ட் அதர் நெக்ஸ்ட் பாயிண்டரா 12th பயோபாட்னி புக்ல 7.2.8ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. Next, moving on to question 122. Habitat loss and fragmentation, overexploitation, alien species invasion and co-extinction are causes of என்னென்ன? இதெல்லாமே எதுக்கெல்லாம் வழிவகுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. காம்படிஷன், பயோடைவர்சிட்டி லாஸ், நாட்டாலிட்டி, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன். இதுல என்ன பண்ணிருக்காங்க 122ல எக்ஸாக்ட்லி பாத்தீங்கன்னா இது வந்து பயோடைவர்சிட்டி லாஸ் தான் ஆன்சர். இதுவும் நம்மளுடைய புக்ல எக்ஸாம்பிள்ஸோட மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அடுத்த क्वेश्चन 123. Production of cucumber has increased in many-fold in the recent years. Application of which one of the phytohormones has increased the yield அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இது phytohormone based question. இதுல என்ன நடக்குது 123ல வந்து நம்மளுக்கு phytohormonesல growth promoters அப்படிங்கிற சாப்டர் கீழ நமக்கு இதெல்லாம் வருது. Ethylene is a phytohormone which is used as a growth promoter. நமக்கு ethylene பத்தி நிறைய யூசஸ் கொடுத்திருக்காங்க. பட் இது வந்து குக்கும்பர்ல what is the effect of ethylene on cucumber அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் புக்ல இல்ல. Next, moving on to question 124. Which one of the following is not a method for ex situ conservation? So, conservation, bioconservation can be divided into two main subdivisions: in situ conservation and ex situ conservation. இதுல in situ conservationல என்ன வரும்? நம்ம within the laboratory conditions or within controlled conditions அதெல்லாம் in situல வரும். லைக் எக்ஸாம்பிள் என்ன? in vitro fertilization, cryo preservation இதெல்லாம். ex situ conservation அப்படிங்கறப்ப national park, sanctuaries இதெல்லாம் வரும். சோ கிளாசிக் எக்ஸாம்பிள் வந்து 124 நம்மளுடைய ex situ conservationக்கு கரெக்டான எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அனாலிசிஸ் வந்து நம்மளுடைய 12th பயோசுவாலஜி புக் 11.7ல பாயிண்டர்ஸ் இருக்கு. ஓகே ஓகே நெட் கெயின் ஆஃப் ஏடிபி இது வந்து ரெஸ்பிரேஷன் சாப்டர்ல இருக்கு. 11th பயோபாட்னில 14.5.1ல இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா குளுக்கோஸ்ல இருந்து பைருவிக் ஆசிட் உருவாகிறப்ப 4 ஏடிபி உருவாகுது. அதுல 2 ஏடிபி கன்சியூம் ஆகிக்கும். அப்ப நெட் கெயின் வந்து நமக்கு 2 ஏடிபி தான். அப்ப 2 இது அப்படியே நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கு. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 126. 11th பயோபாட்னி 13.2 சப்டிவிஷன். அதுல பாத்தீங்கன்னா இந்த பிரைமரி CO2 அக்செப்டார் இன் போட்டோசிந்தசிஸ், இதே போட்டோசிந்தசிஸ்ல இருக்கு C4 பிளான்ட்ஸ்ல.
அப்ப அதுல வந்து இஸ் பாஸ்போயினால் பைருவேட் இஸ் ஃபவுண்ட் இன் தி மீசோஃபில். அப்ப மீசோஃபில் அதுல ரெண்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் மீசோஃபில், அதுல கார்பன் டை ஆக்சைடு வந்து பைருவேட்டோட சேர்ந்து பாஸ்போயினால் பைருவேட்டோட சேர்ந்து மேலிக் ஆசிட் ஃபார்மேஷன் ஆகும். அது பிளாஸ்மோடெஸ்மேட்டா வழியா பண்டில் சீத்துக்கு வரும். பண்டில் சீத்துல தான் கால்வின் சைக்கிள் நடக்கும். அப்ப இந்த பைருவேட் அண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் தி மீசோஃபில்ஸ். இது ரைட். ஸ்டேட்மெண்ட் 2 பாத்தீங்கன்னா மீசோஃபில் செல்ஸ் C4 பிளான்ட் செல் லேக் ருபிஸ்கோ என்சைம். இங்க ஏன் ருபிஸ்கோ என்சைம் லேக்னா மீசோஃபில் செல்ல இருந்தா போட்டோ ரெஸ்பிரேஷன் நடந்துரும். அதனால எனர்ஜி எல்லாம் வேஸ்டா போயிடும். அதனாலதான் பண்டில் சீத்துல போயிட்டு நடக்குது. பண்டில் சீத்துல தான் இங்க ருபிஸ்கோ என்சைம் அதிகமா இருக்கும். இப்ப போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். அடுத்தது ஐடென்டிஃபை தி கரெக்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா 11th பயோபாட்னில 3rd சாப்டர்ல இருக்கு. 3rd சாப்டர்ல பாத்தீங்கன்னா மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். அதுல பாத்தீங்கன்னா இந்த லீஃப்லெட்ஸ் இருக்கு பாருங்க. இந்த லீஃப்லெட்ஸ் வந்து சிட்ரஸுக்கு வந்து ஸ்டெம்பு தான் மாடிஃபைட் ஆகுது, நாட் லீஃப்லெட்ஸ். அதனால ஏ ராங் ஸ்டேட்மெண்ட். அதை தவிர மீதி எல்லாமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அது பேஜ் நம்ம சப்டிவிஷன் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3.63 அதுல இருக்கு. இந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா 3.6.3ல இது எல்லாமே இருக்கு. Question number 128. The appearance of recombination nodules in the homologous chromosomes during meiosis. So meiosis அப்படிங்கிற நம்ம செல் டிவிஷன் பார்க்கிறோம். meiosis 1ல நம்ம வந்து டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் பார்ப்போம். அதுல வந்து பாக்கெட்டின் அப்படிங்கிற சப்ஸ்டேஜ் பார்ப்போம். அந்த பாக்கெட்டின் அப்படிங்கிற சப்ஸ்டேஜ்ல தான் நமக்கு வந்து ரீகாம்பினேஷன் நடக்குது. சோ இந்த ரீகாம்பினேஷன் நடக்கிறப்ப there is an enzyme involved known as recombinase. அப்ப அந்த ரீகாம்பினேஸ்ங்கிற என்சைம்னால the process of recombination occurs with meiosis 1 packaging stage. அதனாலதான் நமக்கு என்ன நடக்குது, recombination nodules ஃபார்ம் ஆகுது. இந்த recombination nodules pave the way for the next step of meiosis. சோ இது வந்து நமக்கு கிளியரா பயோபாட்டனில நம்ம 11th ஸ்டாண்டர்ட் உடைய புக்ல 7.3.6ல கிளாரிட்டியோட மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 129. இதுல பாத்தீங்கன்னா யுலோத்ரிக்ஸ் வந்து குளோரோபைசியா கிரீன் ஆல்கேவில் வரும். ஆனா மேனிடால் இஸ் த ஸ்டோரேஜ் பார்ட் இன் பேயோபைசியா பிரவுன் ஆல்கே அதுல தான் மேனிடால். யுலோத்ரிக்ஸ் வந்து குளோரோபைசியாவில் வரும். அப்ப மீதி எல்லாம் இது 11th பயோபாட்னில 2.3.2 சப்டிவிஷன்ல இருக்கு. அப்படி Question 130. The process of translation of mRNA to proteins begins as soon as. So, what is the first step in mRNA to protein formation? அதுதான் நமக்கு கேக்குற question. So, அதுல வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 steps நடக்குது. முதல்ல என்ன ஆகுது, separation of subunits நடந்துட்டு larger subunit encounters mRNA. Both subunits join with mRNA. tRNA is activated in larger and then the larger subunit of ribosome encounters mRNA. Smaller subunit of ribosome encounters mRNA. இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் 30S subunit will link with mRNA. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். that is known as initiation. அந்த initiation இந்த 30S plus mRNA ரெண்டும் சேர்றதுக்கு அதுக்கு வந்து சில molecules help பண்ணுது. they are known as initiation molecules, IF, initiation factors. இந்த factors இருந்தாதான் initiation complex அப்படிங்கிற ஒரு உருவாக்கம் வருது. அந்த initiation complex அப்புறம் தான் further translation will proceed. so first step in translation என்ன, mRNA to protein ல smaller subunit of ribosome that is 30S will go and bind with mRNA, will go and meet mRNA. அதுதான் first step. இது வந்து நம்மளோட 12th standard biozoology bookல explain பண்ணி clear-ஆ கொடுத்திருக்காங்க. you can find it. next question is question number 131. which one of the following plants does not show plasticity? இந்த questionக்கு sufficient data and information வந்து நம்மளுடைய state board bookல available-ஆ இல்ல. but the answer to this question as provided by the key is maize.
Question number 132. Question number 132 la what is the question asked is never occurs which of the following does not ever occur in the mitotic cell division. So mitotic cell division la enna nadakadhu appdin pathina centrioles opposite poles ku pogum, condensation of chromatids எல்லாம் முடிச்சுக்களா சேர்ந்து முடிச்சுக்கள் ஃபார்மேஷன் நடக்கும். அப்புறம் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து கைனடோகோர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஓட அட்டாச் ஆயிரும். இது எல்லாமே ஸ்டெப் வைஸ் process in our mitotic cell division. இதுல pairing of homologous chromosome மட்டும்தான் odd one out which is to be chosen as the answer. இதுக்கான step wise process is given in our 11th biobotany 7.3.1. The next question, we shall move on to the next question. DNA polymorphism. Question number 133. DNA polymorphism forms the basis of. DNA polymorphism அப்படிங்கிறது DNA உடைய அதீத வேறுபாட்டு தன்மைகள். அதுதான் DNA polymorphism. எப்படி DNA வந்து ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பீஷீஸ்க்குள்ள இருக்கிற டிஎன்ஏவே எப்படி ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இண்டிவிஜுவலா வேறுபடுது அந்த டிஎன்ஏ சீக்வென்ஸ், அதுதான் டிஎன்ஏ பாலிமார்பிசம். சோ டிஎன்ஏ பாலிமார்பிசம் வச்சு நம்ம வந்து எதெல்லாம் பண்றோம் அதுதான் இந்த கொஸ்டினுடைய அர்த்தம். அதுல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்க்கு யூஸ் ஆகுது, ஜெனடிக் மேப் அண்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் ரெண்டுக்குமே டிரான்ஸ்லேஷன்ல இன்வால்வ் ஆகுது, ஜெனடிக் மேப்பிங்ல இன்வால்வ் ஆகுதுன்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா டிஎன்ஏ பாலிமார்பிசம் பேஸ் பண்ணி எந்த டெக்னிக்ஸ் வந்து நம்மளுடைய பயோடெக்னாலஜில பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக் மேப்பிங் பண்றோம், ஃபிங்கர் பிரிண்டிங் பண்றோம். இதை வச்சுதான் டிஎன்ஏ பாலிமார்பிசம் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம், கல்பிரிட்ஸ், மர்டரர்ஸ், ஒரு அப்புறம் விக்டிம் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நம்ம பண்றோம். சோ இது வந்து நம்மளோட 12th ஜூவாலஜில 5.15 ல வந்து it has been clearly stated. Depending all the processes DNA fingerprinting, genetic mapping இது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதுல வந்து DNA polymorphism உடைய significance has been explained. Now question number 134. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. Statement 1 is Mendel studied 7 pairs of contrasting characters in the pea plant, that is physum sativa, and proposed law of inheritance. அப்புறம் ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்றாங்க, அந்த 7 கேரக்டர்ஸ் என்னெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணிருக்காரு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல they are asking you to choose from the given options. Now you know that both these statements of the laws of the Mendelian law of inheritance are correct. So we choose the option both statement 1 and statement 2 are correct. So இதுல வந்து Mendelian law of inheritance ல you can find all these details given in a correct format in our state board book. Okay. Question number 135. Question number 135 பாத்தீங்கன்னா in old trees greater part of the secondary xylem is dark brown and resistant to insect attack. டார்க் ப்ரௌன் பாத்தீங்கன்னா ஓல்டு ட்ரீஸ்னாலே நம்ம தமிழ்ல வைரம் பஞ்ச கட்டமோ ஹார்ட்வுட் ஏன் வருதுன்னா சைலத்துல டைலோஸ் லூமன் ஆஃப் த சைலத்துல டைலோஸ் பலூன் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் ஆயிடும். அதனால அது டெட் ஆயிடும். அதுல வந்து ரெசின்ஸ் டேனின்ஸ் இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆயிரும். அதனால அது டார்க் கலர் வருது. அது ரெண்டாவது இன்செக்ட் அட்டாக்குக்கெல்லாம் அது ரெசிஸ்டன்ட் கொடுக்கும். அதனால இது பாத்தீங்கன்னா 11th பயோபாட்னில சாப்டர் 10ல இருக்கு. சாப்டர் 10ல அப்ப பாத்தீங்கன்னா both A and secretion of secondary metabolites deposition the lumen of the vessel அது கரெக்ட். அடுத்தது டெபோசிஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் லைக் டேனின் ரெசின்ஸ் அதுவும் கரெக்ட். இது அப்படியே ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கு. இந்த ஓகே அப்ப A and B ரைட். ஓகே நெக்ஸ்ட் நம்ம வந்து we will move on to section B of biology botany. இதுல question number 136. In the following palindromic base of sequences of DNA, which one can be easily cut by particular enzyme? So இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க எல்லாமே palindromic sequences தான். அதாவது left to right as well as right to left ரெண்டு டைரக்ஷன்ல நீங்க படிச்சாலும் they will be read as one and the same. ரெண்டு சைடுல இருந்து படிச்சாலும் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு
ஃபார்மேட்டா வரும். அதுதான் பாலிண்ட்ரோமிக் சீக்வென்சஸ். அந்த பாலிண்ட்ரோமிக் சீக்வென்சஸ்ல எது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்க்கு இருக்கிற சைட் இருக்கிற சீக்வென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இத பார்த்தோடனே உங்களுக்கு தெரியும் கிளாசிக் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் உடைய சைட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். என்னது? திஸ் இஸ் த cleavage sequence for the restriction enzyme EcoR1. So option 1 இதுக்கு நமக்கு this restrictions pattern as well as the cleavage site எல்லாத்தோடையும் நம்மளுடைய 12th biology botany bookல explain பண்ணிருக்காங்க. ஓகே. क्वेश्चन நம்பர் 137. இது பாத்தீங்கன்னா பிளான்ட் மார்ஃபாலஜில இருக்கு. இது ஃபால்ஸ் ஃப்ரூட். ஃபால்ஸ் ஃப்ரூட் வந்து நம்ம ஆப்பிள்ல எதுன்னா போம்னு சொல்லுவோம். அதுல தலாமஸ் தான் ஃபால்ஸ் ஃப்ரூட். நம்ம சாப்பிட்ற தலாமஸ் பார்த்து அவுட்டர் லேயர்ல தான் இருக்கு. அப்போ ஆப்ஷன் சியை வச்சு நீங்க இது பண்ணிக்கலாம். உள்ளார சீடு, அதுக்கப்புறம் எண்டோகார்பு, மீசோகார்பு. இந்த ஆப்பிள் டயக்ராம் நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல இருக்கு. ஆனா இந்த டயக்ராம் அதுல இல்ல. Next, moving on to question number 138. Transposons can be used during which one of the following? What are transposons? அப்படின்னு பார்த்தீங்கன்னா transposons are also known as jumping genes. So இந்த jumping genes வந்து எந்த phenomenonல எந்த processல யூஸ் பண்ணுவோம்னு போட்டிருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு புக்ல வந்து இந்த transposons உடைய importance and their usage பத்தி நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல கிளியரா இல்ல. The answer is gene silencing, which is not clearly explained in our state board book. பட் நீங்க வந்து யூ கேன் கோ வித் ஆல் த எலிமினேஷன் கான்செப்ட். எதெல்லாம் வராது அப்படின்னு யோசிச்சு மீதி ஒரு ஆன்சரை நீங்க வந்து ட்ரை பண்ணி யூ கேன் அரைவ் அட் an ஆன்சர். ஸோ பிசிஆர்ல வராது. ஏன்னா பிசிஆர்ல யூ யூஸ் அ ஆம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ். ஜீன் சீக்வென்சிங்ல யூ டேக் த என்டையர் ஜீனோம் அண்ட் அனலைஸ். பிஎன்டிஆர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆட்டோ ரேடியோகிராஃபி இஸ் டு ரீட் த ஜெல். ஸோ இதெல்லாம் இல்லைன்னா தென் இட் இஸ் ஜீன் சீக்வென்சிங், ஜீன் சைலன்சிங். சாரி, பட் டிரான்ஸ்போசான்ஸ் அண்ட் தட் யூஸ் இன் ஜீன் சைலன்சிங் நம்ம புக்ல இல்லை. அப்புறம் மூவிங் ஆன் டு question 139. It's a very simple straightforward question describing the types of chromosomes according to the position of the centromere. So based on all the given correct definitional data, we can come to the conclusion that option 4 is the right answer. This is also given in our book as a neat paragraphic description in 6.7.1. Okay. Question 140. இது வந்து நம்ம செகண்டரி growth anatomy, plant anatomyல செகண்டரி growthல இருக்கு. அதுல வந்து ஸ்ப்ரிங் வுட், ஆண்டம் வுட் டிஃபரன்ஸ் இருக்கு. அதுல நீங்க படிச்சீங்கன்னா இது புரிஞ்சிடும். ஸ்ப்ரிங் வுட்டுங்கிறது வசந்த காலகட்டை. அப்ப வந்து பிளான்ட் growth அதிகமா நடக்கும். அதனால வந்து அந்த ஸ்ப்ரிங் வுட்டினுடைய டயமீட்டர் வந்து அதிகமா இருக்கும். அதனால அப்ப லைட் கலர் இருக்கும், லோ டென்சிட்டி இருக்கும். ஏன்னா காம்பேக்டா இருக்காது வளர்ச்சி இருக்கிறதுனால. அப்ப அதுபடி பாத்தீங்கன்னா இது 11th சாப்டர் 10ல இருக்கு. அப்ப ஏ, சி, டி அண்ட் இ ஒன்லி. பி வந்து இன் ஸ்ப்ரிங் சீசன் கேம்பியம் ப்ரொடியூசஸ் சைலம் எலிமெண்ட் வித் நேரோ வெசல்ஸ்னு இருக்கு. இங்க நேரோ இல்ல, பிராடர் வெசல்ஸ். அது மட்டும் ராங். அதனால இந்த ஆப்ஷன் நம்பர் 1. Now moving on to question 141. Which one of the following occurs due to the presence of autosomal linked dominant trait? So நம்மளோட சிலபஸ்ல இருக்கக்கூடிய autosomal disorder, ஆட்டோ இம்யூன் குறைபாடுகள், autosomal குறைபாடுகள், அதுல நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிற சிலபஸ்ல எல்லா recessive linked traits, அந்த குணாதிசயங்கள்ல இருக்கக்கூடிய recessive தாழ்மை குணாதிசயங்கள்ல இருக்கக்கூடிய ட்ரெய்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஹீமோஃபிலியா, தெலசீமியா அண்ட் சிக்கிள் செல் அனீமியா. இது மூணுமே ரெசசிவ் லிங்க்டு ட்ரெய்ட். அப்ப நமக்கு கேட்டிருக்கிறது டாமினன்ட் ட்ரெய்ட். அப்ப இது மூணு ரெசசிவ் லிங்க்டு உங்க சிலபஸ்ல இருக்கக்கூடிய டிசீசஸ் நீங்க கரெக்டா படிச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து மயோட்டோனிக் டிஸ்ட்ராஃபி அப்படிங்கறத டாமினன்ட் ட்ரெய்ட் நீங்க எழுத முடியும். பட் இட் இஸ் an indirect question. அதாவது உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கிறத நீங்க படிச்சு அதுல இல்லாதது இது அப்படிங்கறத இத சூஸ் பண்ணணும் நீங்க. அடுத்த question 142. Which one of the following will accelerate the phosphorus cycle? That is the biogeochemical cycle of phosphorus. So biogeochemical cycles எல்லாமே உங்களுக்கு தெரியும். Phosphorus and sulfur are the main biogeochemical cycles. அப்புறம் we also know basic வந்து carbon and nitrogen normal cycles, basic cycles. இது எல்லாமே பாத்தீங்கன்னா phosphorus and sulfur கான cycles வந்து the most important process is weathering of rocks.
So weathering of rocks தான் அந்த P and S cycles வந்து initiate பண்ணுது. Again, after the entire cycle is over, the rock bed is going to have the accumulation of the phosphorus and the sulfur. This is how the cycle proceeds. இத வச்சு பார்க்கறப்ப weathering of rocks is the accelerating factor number 1. So it is clearly explained in the chapter 7.2.9 of the Biology book. Okay. அடுத்தது question number 143. Question number 143 what is the role of large bundle sheath? Bundle sheath வந்து எங்க இருக்குன்னா அந்த லீஃப்ல வெயின்ஸ் இருக்கும் பாருங்க, வெயின்ஸை சுத்தி இருக்கிறது தான் பண்டில் லீஃப். அது பண்டில் லீஃப்ல என்னன்னா இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஃபார் தி ஆபரேஷன் ஆஃப் கால்வின் சைக்கிள். கால்வின் சைக்கிள் வந்து மீசோபில் செல்ல நடக்காது, C4 பிளான்ட்ல, பண்டில் ஷீத்ல மட்டும்தான் நடக்கும். இங்க இந்த போட்டோ ரெஸ்பிரேட்டரி பாத்வே இதெல்லாம் குளோரோபிளாஸ்ட் பெராக்சிசோ மைட்டோகாண்ட்ரியா அங்கதான் நடக்கும். அப்ப டு இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இது ஆபரேஷன் ஆஃப் கால்வின் சைக்கிள். அப்பதான் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடந்து நமக்கு குளுக்கோஸ் மாலிக்யூல் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால ஒன்று மட்டும்தான் ரைட். இது 11th பயோபாட்னி புக்ல சப்டிவிஷன் 13.12ல இருக்கு. So next நம்ம வந்து question 144 போலாம். If a genetist uses blind approach for whole genome sequencing. So நம்ம பண்ண வேண்டியது genome sequencing of the whole genome பண்ண போறோம். அப்ப what is the approach? Blind approach சொல்றாங்க. ரெண்டு approach இருக்கு genome sequencingல. ஒன்னு EST, இன்னொன்னு sequence annotation. So blind approach அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என்டையர் ஜீனோமை எடுத்து நம்ம ஜீன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சீக்வென்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு கோடிங் அண்ட் நான் கோடிங் ரீஜன்ஸ் எல்லாமே சீக்வென்ஸ் பண்ணுவோம். சீக்வென்ஸ் பண்ணிட்டு அப்புறமேட்டு எதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு நம்ம வந்து மேட்ச் பண்ணுவோம். இதுதான் blind approach. So blind approachனா whole set is sequenced and then analyzed for the characteristic functions. So அப்புறம் தான் assignment of functions பண்ண முடியும். So first genome sequence பண்ணிட்டு coding non coding எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அப்புறமா functional attributes நம்ம செட் பண்ணோம்னா that is the process known as sequence annotation. So that is the answer which is explained in our 5.4.1 in our book. Question number 145. இதுல வந்து நம்மளுடைய interspecific interactions in our book, in our syllabus அதை பேஸ் பண்ண question இது. So நமக்கு நிறைய examples interspecific and interspeciation interactions தெரியும். commensalism, mutualism, predation இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ். இதுல நமக்கு கொடுத்திருக்கிறது என்ன சொல்றாங்க, பிளஸ்னா பாசிட்டிவ், மைனஸ்னா நெகட்டிவ், ஜீரோனா நியூட்ரல். இதை பேஸ் பண்ணி எதுக்கு வந்து நீங்க கரெக்டா வந்து which kind of the following interactions can be assigned plus for one species and minus for other. So ரெண்டு ஸ்பீஷிஸ்ல ஒண்ணுத்துக்கு பெனிஃபிஷியலா லாபகரமா இருக்கணும், இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கு எப்படி இருக்கணும், ஹார்ம்ஃபுல்லா நெகட்டிவா இருக்கணும். அது எந்த இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பாக்குறப்ப we can easily know it is predation because predator அப்படிங்கிற அந்த ஹையர் ஆர்கானிசம்க்கு அது பாசிட்டிவ், பிரே அப்படிங்கிற இறை அப்படிங்கிற அந்த லோவர் ஆர்கானிசம்க்கு அதுக்கு நெகட்டிவ். மீதிப்படி பாத்தீங்கன்னா அமென்சாலிசம், கொமென்சாலிசம், காம்படிஷன் எல்லாமே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ட்ராக்ஷன். இதை வந்து நம்மளோட 12th பயோசுவாலஜி புக்ல இன்டர்ஸ்பெசிபிக் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல நல்ல கிளாரிட்டியோட இருக்கு. ஓகே, கொஸ்டின் நம்பர் 146 பாத்தீங்கன்னா இந்த லெசித்தின் வந்து பாஸ்போலிபிட், நம்ம பிளாஸ்மா மெம்பரைன் எல்லாத்துலயுமே அதிகமா இருக்கிறது பாஸ்போலிபிட்ஸ், கிளைகோலிபிட்ஸ். ஆனா லெசித்தின் பாஸ்போலிபிட். அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்ட். இது வந்து புக்ல இல்ல. ஆனா இதெல்லாம் நீங்க சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் பயோமாலிகுல்ஸ்ல சேச்சுரேஷன்னாலே சிங்கிள் பாண்டு தான். சேச்சுரேஷன்னாலே அடுத்த மாலிகுலோட இன்டராக்ட் பண்ணாது, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்காது, ஏன்னா சிங்கிள் பாண்டு. அப்ப அன்சேச்சுரேட்டட் தான் டபுள் பாண்டு, ட்ரிபிள் பாண்டுல இருக்கும். ஸோ அப்ப இது நம்ம பயோமாலிகுல்ஸ்ல இருக்கு. ஜிஞ்சிலி ஆயில் பாத்தீங்கன்னா நம்ம கோகனட் ஆயில் தான், தேங்காய் எண்ணெய் தான் வீட்டில எல்லாம் வின்டர் டைம்ல இதாகும், ஃப்ரீஸ் ஆகும். ஆனா ஜிஞ்சிலி ஆயில்லாம் ஆகாது. ஸோ அதை வச்சு நீங்க ஜென்ரலா நம்ம லைஃப் ப்ராசஸ்ல வந்து இதை கண்டுபிடிச்சு போட்டுடலாம். இது வந்து ரெண்டும் லிப்பிட்ஸ் ஆர் ஜென்ரலி இன்சொலபிள் இன் வாட்டர் லிப்பிட்ஸ். ஏன்னா இது வந்து ரெண்டுமே நமக்கு டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் சாப்டர்ல இருக்கு 11th பயோசுவாலஜில. அது கரையாது. இன்னொன்று வந்து ஃபேட்டி ஆசிடு வித் எஸ்ட்ரிஃபைடு. ஒரு
ஃபேட்டி ஆசிட் ஒரு கிளிசராலோட சேர்ந்தா மோனோகிளிசரைடு. அதே 2 கிளிசராலோட 2 ஃபேட்டி ஆசிட்னா ட்ரையகல் கிளிசரைட்ஸ். ஃபேட்டி ஆசிட்னா 3 மோனோகிளிசரைட்ஸ் இருக்கும், அது சேர்ந்தது தான் ட்ரைகிளிசரைட்ஸ். ஸோ அதை வச்சு நீங்கள் இந்த 146க்கு நீங்கள் ஆப்ஷன் போட்டுடலாம், கரெக்டான ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 147. இது டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட் 11th பயோபாட்னி சப்டாபிக் 11.3.2ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா வாட்டர் அடிஷன் மோர் சொல்யூட்ஸ் இன் கிவன் சொல்யூஷன் வில் லோவர் இட்ஸ் வாட்டர் பொட்டன்ஷியல் அப்படின்ட்டு இருக்கு. நம்ம பியூர் வாட்டருக்கு தான் ஹை வாட்டர் பொட்டன்ஷியல். வாட்டர் பொட்டன்ஷியல்னா இல்லை, ஒன்றும் இல்லை, மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் எங்கே அதிகமாக இருக்குன்னா பியூர் வாட்டரில் தான் இருக்கும். அப்போ நம்ம அதில் வந்து சொல்யூஷன் சொல்யூட்டு கரைபொருள் சேர்த்தோம்னா அந்த கரைசல் சொல்யூஷன் வந்து என்ன ஆகும்னா அதில் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் வந்து குறைஞ்சிரும். அதான் ஆஸ்மாசிஸ் நடக்கிறது. ஸோ அப்போ லோவர் இட்ஸ் வாட்டர் பொட்டன்ஷியல், மேக் இட்ஸ் வாட்டர் பொட்டன்ஷியல் 0. இது தப்பு, பியூர் வாட்டருக்கு தான் இருக்கும். இங்கே சொல்யூட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க, அடிஷன் பண்ணதுனால இது வராது. நாட் அஃபெக்ட் த வாட்டர் பொட்டன்ஷியல் அட் ஆல், அதுவும் தப்பு. ஏன்னா சொல்யூட் ஆட் பண்ண வாட்டர் பொட்டன்ஷியல் வந்து குறையும். ரைஸ் இன் வாட்டர் பொட்டன்ஷியல், அது தப்பு. சொல்யூட் ஆட் பண்ணாலே வாட்டர் பொட்டன்ஷியல் குறையும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 148 பார்க்கலாம். இது வந்து மெண்டலியன் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கு. அசர்ஷன்ல என்ன சொல்றாங்க? மெண்டல்ஸ் லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசர்ட்மெண்ட் டஸ் நாட் ஹோல்ட் குட் ஃபார் ஜீன்ஸ் தட் ஆர் located closely in the same chromosome. இது வந்து அசர்ஷனை பொறுத்தளவுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். பட் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரீசன் வந்து செகண்ட் பார்ட்டா அப்படின்னு பார்க்க போறோம். க்ளோஸ்லி லொகேட்டட் ஜீன்ஸ் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி அப்படின்னு சொல்றாங்க. க்ளோஸ்லி அசோசியேட்டட் ஜீன் வந்து இண்டிபெண்டா அசார்ட் ஆகாது. ஜீன்ஸ் லொகேட்டட் இன் டிஃபரண்ட் குரோமோசோம்ஸ் தான் அசார்ட் இண்டிபெண்டன்ட்லி. இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, ஜீன்ஸ் அட் டிஃபரண்ட் குரோமோசோம், இதுதான் இட் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார் ஜெனடிக் டைவர்சிட்டி. So இதுல A is correct, assertion is correct, but R is incorrect. R வந்து the statement itself is incorrect. இது நம்மளுடைய மெண்டலியன் law of inheritance 2.3.4ல explain பண்ணியிருக்கிறாங்க. Okay, the entire fleet of buses in Delhi were converted to CNG from diesel. In inference to this, which of the following statement is false? இதுக்கு வந்து CNG and its importance ஒரு நேச்சுரல், அதாவது ஏர் பொல்யூஷன் அவாய்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம CNG உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்மளுடைய புக்ல ஸ்டேட் போர்ட்ல நமக்கு டைரக்டா இல்லை. பட் ஆன்சர் இஸ், நீங்க லாஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் வச்சு பாத்தீங்கன்னா சேம் டீசல் இன்ஜின், இது வந்து எது ஃபால்ஸ்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல எது வந்து கரெக்டான ஆப்ஷன் இல்லன்னு பாத்தீங்கன்னா CNG as a natural fuel is cheaper than diesel தான். அடல்ட்ரேட் பண்ண முடியாது டீசல்னால, பிகாஸ் இட் இஸ் a natural product. அப்புறம் CNG வந்து டீசலை விட the burning capacity is more, so efficiency, fuel efficiency is greater. இதெல்லாமே லாஜிக்கலா CNG கான பாசிட்டிவ்ஸ். சோ இந்த இடத்துல வந்து we can always find this is the only false thing அப்படிங்கறத நம்ம வந்து லாஜிக்கலா யோசிச்சு ஆன்சர் எழுத முடியும். பட் இது நம்ம சிலபஸ்ல டைரக்டா கொடுக்கப்படவில்லை. அடுத்தது மேட்ச் தி ஃபாலோயிங். இது பார்த்தீங்கன்னா 11th பயோபாட்னியில் செகண்ட் சாப்டர் இந்த பிளான் கிங்டம்ல 2.2 சப்டிவிஷனில் ஸ்பைரோகைராவை பற்றி இருக்கு. இது எல்லாமே ஃபேக்ட், டேட்டா பேஸ் தான், இல்லை ஒன்றும் எக்ஸ்பிளைன் இல்லை. அடுத்தது ஃபேர்ன் பார்த்தீங்கன்னா ஃபேர்ன்ஸ் வந்து 2.5.1 சப்டிவிஷனில் இருக்கு. ஃபியூனேரியா வந்து 2.4.1 அந்த சப்டிவிஷனில் இருக்கு. சைக்கஸ் வந்து 2.6.1 அந்த சப்டிவிஷன்ல இருக்கு. இது அப்படியே நீங்க அதை படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணிடலாம். Now we will move on to நம்ம 141 to 150. நம்ம வந்து 50 questions பயோ பாட்டனில பார்த்துட்டோம். இப்போ we will move on to section A biozoology. பயாலஜில zoology portions வந்துருவோம். 151 starting with question number 151. Detritive wolves break down detritus into small particles. இது வந்து this process is called fragmentation. It is a very straightforward definition based question from our biobotany 7.2.8. அடுத்து question number 152. 152ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, if 8 Drosophila in a laboratory population of 80 died during a week, the death rate
எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சோ டெத் ரேட் கால்குலேட் பண்றதுக்கு there is a formula which is given in our biozoology 10.8. சோ அதை யூஸ் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா the death rate எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? total laboratory population of 80, total population divided by the number of members died. So sorry, நம்ம இது கண்டுபிடிக்கிறோம். சாரி, சோ நம்ம என்ன பண்றோம்? number of dead members divided by total population பண்ணிட்டு we arrive at the answer of 0.1. Ah, 153. Okay. Question number 153. 153 statement 1. அதில் பார்த்தீங்கன்னா fatty acid and glycerol cannot be absorbed into the blood. டைரக்டா பிளட்டுக்கு போகாது. ஏன்னா நாட் வாட்டர் soluble இல்லை, இன்சொலுபிள் இன் வாட்டர் ஃபேட் சப்ஸ்டன்ஸ். ஸோ அது பைல் சால்ட்டோட சேர்ந்து மிசைல் ஃபார்மேஷன் ஆகும். மிசைல் ஃபார்மேஷன் வந்து அதோட புரோட்டீன் சேர்ந்து கைலோமைக்ரான் வந்து நம்ம லாக்டியல் வில்லையில் வந்து லாக்டியல் இருக்கும். லாக்டியல் டியூபுக்கு போயிட்டு லாக்டியல் டியூபு லிம்பாட்டிக் வெசல் வழியாக போயிட்டு தான் பிளட் ஸ்ட்ரீமோட கலக்கும். இது வந்து பயோசுவாலஜியில் டைஜஷன் அண்ட் அப்சர்ப்ஷன் சப் டாபிக் 5.3 இருக்கு. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு லிம்பாட்டிக் கேபிலரிஸ், அதே தான் நம்ம சொன்னது விளக்கம். ஸோ அதுபடி பார்த்தோம்னா போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஓகே, செலக்ட் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11th பயோபாட்னியில் சாப்டர் 7ல் 7.3.3 சப்டிவிஷனில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஆர் அட்டாச்சு டு சென்ட்ரோமியர் ஆஃப் தி குரோமோசோம்னு இருக்கு. இங்க சென்ட்ரோமியர் இப்படி இருக்கு. இது சென்ட்ரோமியர் இங்க எண்டில் கைனட்டோகோர் இருக்கும். இந்த கைனட்டோகோர்ல தான் இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம். இங்க இது சென்ட்ரோமியர், இந்த பார்ட் கைனட்டோகோர். ஸோ கைனட்டோகோர்ல தான் ஸ்பிண்டில் ஃபைபர் அட்டாச்சு ஆகிருக்கும். அப்போ இதுதான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது இந்த சப்டிவிஷன்ல இருக்கு. ஓகே, அடுத்தது 155 given below two assertion பார்த்தீங்கன்னா assertion ரீசன் கொஸ்டின். அசர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்னா போன்ல உள்ள பாஸ்பரஸ், கால்சியம் பாஸ்பரஸனுடைய டென்சிட்டி வந்து குறைஞ்சதுன்னா அப்போ ஈஸியாக போன் வந்து ஃப்ரெஜைல், எலும்பு முறிவு ஏற்படும். அதான் ஆஸ்டியோபோரோசிஸ். பை டிக்ரீஸ்டு மாஸ் அண்ட் இன்க்ரீஸ்டு தி சான்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர். இது கரெக்ட். காமன் காஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ் இஸ் இன்க்ரீஸ்டு லெவல்ஸ் ஆஃப் ஈஸ்ட்ரோஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஆஸ்டியோபோரோசிஸ் வராது. ஆஃப்டர் மெனோபாஸ் கூட ஆஃப்டர் மெனோபாஸுக்கு அப்புறம் கால்சியம் டேப்லெட் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் குறைஞ்சிடும். அப்போ அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் நடக்கக்கூடாதுன்னு இது. அதனால இது ரீசன் தப்பு. அப்போ அசர்ஷன் கரெக்டு, ரீசன் தப்பு. இது 9.11 சப்டிவிஷன்ல இருக்கு. ஓகே, 156 இது ஃபர்ஸ்ட் லிவிங் வேர்ல்டு 1.5 சப்டிவிஷன்ல இருக்கு. இது எல்லாமே கிங்டம், அதாவது பிளான்ட்டு அனிமல், அது ரெண்டும் கிங்டம். அனிமலில் பார்த்தீங்கன்னா அனிமாலியாவில் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஃபைலம் வரும். அதே பிளான்ட்ல டிவிஷன் வரும். மற்றதெல்லாம் கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். ஓகே, அண்டர் நார்மல் பிசியாலஜிக்கல் கண்டிஷன். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து 11th பயோசுவாலஜியில் சப்டிவிஷன் 6.5.1 அப்படியே இருக்கு. அதாவது 100 ml ஆஃப் பிளட் வந்து 5 ml ஆஃப் ஆக்சிஜன் தான் வந்து கண்டக்ட் பண்ணும். இது அப்படியே இருக்கு அந்த புக்கில், இந்த சென்டென்ஸ். ஸோ இதை படிச்சிருந்தா ரைட்டாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அடுத்தது, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தி எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் எண்டோமெம்பரேன் சிஸ்டத்தில் இருக்கும். அதில் ரைபோசோம் இருந்தால் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இல்லைன்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் டிவைட் ஆஃப் ரைபோசோம். அது கரெக்ட். அடுத்தது, இன் ப்ரோகரியாட்டிக் ஒன்லி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆர் பிரசன்ட். இது வந்து இன்கரெக்ட். ஏன்னா
அதில் ரைபோசோம் இருக்கும். ரைபோசோம் அந்த மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து இருக்காது. எதில்? ப்ரோகரியாட்டில். யூகரியாட்டில் தான் மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்கும். அப்போ இது ஒரு மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். அது அப்போ இங்கே ப்ரெசன்ட்னு இருக்கு, ஆப்சென்ட். ஸோ இது இன்கரெக்ட். அப்புறம் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக், இதே லிப்பிடு சிந்தசிஸ் இங்கே நடக்கும். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். ரஃப் இது ஹேஸ் ரைபோசோம் அட்டாச்சு. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ரைபோசோம் அட்டாச்சு ஆனால் அது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். இது வந்து 11th பயோபாட்னி அந்த செல் சாப்டரில் 6.1 சப்டிவிஷன் இது ரெண்டுத்துலேயுமே இருக்கு. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 159 பார்த்தீங்கன்னா, the release of sperms into the seminiferous tubule is called. இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இது வந்து ஸ்பெர்மியேஷன், இது ரைட்டு. ஆனால் ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெர்மியோஜெனிசிஸ், அதாவது இந்த ஸ்பெர்மாட்டிட் ஆர் டிரான்ஸ்ஃபர்டு இன்டு த மெச்சூர் ஸ்பெர்மட்டோசோவா, அதாவது ஸ்பெர்மா ஃபார்மேஷன் பை த ப்ராசஸ், இது ஸ்பெர்மியோஜெனிசிஸ். இங்கே ப்ராசஸ் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ்னு இருக்கு. ஸோ இது வந்து இன்கரெக்ட். இது வந்து 12th பயோசுவாலஜியில் 2.2 சப்டிவிஷன்ல இருக்கு. क्वेश्चन नंबर 160 போலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் recognize specific sequence to cut DNA known as palindromic nucleotide sequence, which you know very well that this is particularly the basic quality of RE, that is restriction endonuclease. So that statement is correct. So second statement என்ன கொடுத்திருக்காங்க? REs cut the DNA strand a little away from the center of the palindromic site அப்படிங்கிறது அவங்க கொடுத்திருக்க செகண்ட் ஸ்டேட்மெண்டா இருக்கு. இதுல என்ன? சோ இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். both statement 1 and 2 are correct. எதுக்கு அந்த மாதிரி slightly away from the palindromic siteல பண்ணுதுன்னா, one, it can also have some staggered ends. ஒரு ends formationல there can be a staggered end to facilitate sticking. அதுக்கு தான் இது நடக்குது. But this second part is a bit unclear in our syllabus. So partially it has been explained. Okay. 161. Which of the following is not a connective tissue? இதுல சாப்டர் இது சுருக்கிக்கலாம். 11th பயோசுவாலஜியில் சப்டிவிஷன் 3.3ல இருக்கு. ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ, கார்டிலேஜ், பிளட் இது எல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூல வரும். நியூரோஜிலியா மட்டும் கனெக்டிவ் டிஷ்யூல வராது, அது நியூரான்ஸ்ல இருக்கு. ஸோ இது ஆன்சர் வந்து நியூரோஜிலியா. அடுத்தது, which of the following function is not performed by secretions from salivary glands? ஓகே, இதில் டைஜஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இது நடக்குது. பாலிசாக்கரைடு தான் டைசாக்கரைடா மால்டோஸா பக்கல் கேவிட்டியில் கன்வெர்ட் ஆகும். ஓகே, லூப்ரிகேஷன் ஆஃப் த ஓவர் சலைவா செக்ரீட் ஆகிறதுனால நமக்கு லூப்ரிகேஷன் இருக்கு, அப்போ தான் ஃபுட்டோட மிக்ஸ் பண்ணுது. அப்புறம் டைஜஷன் ஆஃப் டைசாக்கரைடு நடக்காது. பாலிசாக்கரைடு வந்து டைசாக்கரைடா டைஜஷன் நடக்கும், அதாவது ஸ்டார்ச் வந்து மால்டோஸா கன்வெர்ட் ஆகும். மால்டோஸ் வந்து குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் டைசாக்கரைடு. ஸோ இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் கண்ட்ரோல் பாக்டீரியல் பாப்புலேஷன் இன் மவுத், அது வந்து லைசோசைம் அப்படிங்கிற ஒரு என்சைம் சலைவாவில் இருக்கு, அது வந்து பாக்டீரிசிடல் ஆக்ஷன் பண்ணுது. ஸோ ஆன்சர் 3. இது சப்டிவிஷன் 5.1.3ல இருக்கு. அடுத்தது, இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 11th பயோபாட்னியில் 1.4.1 சப்டிவிஷன்ல இருக்கு. பார்த்தீங்கன்னா மைக்ரோபிளாஸ்மா கேன் பாஸ் த்ரூ லெஸ் தென் 1 மைக்ரான் ஃபில்டர் சைஸ். ஏன்னா அதுக்கு சைஸே கொடுத்துருப்பாங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 0.1 to 0.5 மைக்ரோமீட்டர். ஸோ இங்கே 1 மைக்ரோ இருக்கு, அதனால ஈஸியாக ஃபில்டர் ஆகி போயிடும். இன்னொன்று, மைக்ரோபிளாஸ்மா ஆர் பாக்டீரியா வித் செல்வால் இருக்கு. செல்வால் வந்து தப்பு, செல்வால் இல்லை. மைக்ரோபிளாஸ்மாவுக்கு வந்து லேக் ஆஃப் செல்வால். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகே, the coagulin is formed of a network of threads called thrombins அப்படின்னு கொடுத்துருக்கு. thrombin வந்து ஒரு புரோட்டீன்.
அது வந்து த்ராம்பின் வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபைப்ரினோஜன் நான் வந்து ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணும். ஃபைப்ரின் தான் வந்து இப்படி மெஷ் நெட்வொர்க் ஃபார்மேஷன் பண்ணும். இதில் வந்து பிளேட்லெட் ஒவ்வொரு இதுலேயும் பிளேட்லெட் மாட்டி பிளாக் ஃபார்மேஷன் ஆகி நமக்கு ப்ளீடிங்காக வருது, தடைப்படும், கொயாகுலேட் ஆகி. அப்போ இது தப்பு. அதாவது ஸ்ப்ளீன் இஸ் தி கிரேவ் யார்ட் ஆஃப் எரித்ரோசைட்டு 120 days லைஃப் ஸ்பேனு எங்கே இறக்குதுன்னா கிரேவ் யார்டுனா கல்லறை, எங்கன்னா ஸ்ப்ளீன் தான். ஸோ அது கரெக்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். Question number 165. ஒரு ஈக்குவலைஸ் செயின் I gene is mutated. ஒரு gene specific mutation சொல்றாங்க ஈக்குவலைல, and its product cannot bind to the inducer molecule. If the growth medium is provided with lactose, what will be the outcome அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷனல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கறது கான்செப்டுக்குள்ள வருது. இது நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல கரெக்டா எக்ஸ்பிளைன் ஆகல. இப்ப என்ன நடக்குது, மியூட்டேட் ஆன ஜீனுங்கிறதுனால ப்ராடக்ட் cannot bind with the inducer molecule. ஆனாலும் growth medium provide பண்றப்ப the specific genes that have to be transcribed will happen. அதனாலதான் X, Y and A genes will be transcribed. அதான் answer. But this concept has not been clearly explained in our textbook. அடுத்து 166. Tegmina in cockroach arises from. So நமக்கு cockroach உடைய integumentary system நம்ம படிச்சிருக்கிறோம். அதுல வந்து prothorax, mesothorax and metathorax அப்படிங்கிற thoracic cavities divided into 3 regions. அதுல mesothoracங்கிறது தான் வந்து first வந்து it gives rise to the first pair of wings. அந்த விங்ஸ்க்கு பேர் தான் elytra or tegmina. இந்த first pair of wings tegmina which arises in the cockroach from என்னன்னா mesothorax. இதோடைய function என்ன, it helps us protection to the low hind wings which are going to be formed. அப்புறம் moving on to question number 167. In gene therapy of ADA deficiency, அதாவது அடினோசின் டிஅமினேஸ் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் என்சைம் உடைய டெஃபிஷியன்சி நடக்குது. The patient requires periodic infusion of genetically engineered lymphocytes because ADA gene therapy பண்ணி அவங்களுக்கு கரெக்ஷனல் தெரப்பி பண்றப்ப அவங்களுக்கு எப்பயுமே பீரியாடிக்கா சைக்கிளிக்கா லிம்போசைட்ஸ் உள்ள கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கறது தான் கொஸ்டின். அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, genetically gene isolated from marrow cells producing ADA is introduced into cells at embryonic stages. கிடையாது. இது வந்து ஒரு adult gene therapy, somatic gene therapy. So இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்புறம் என்ன, lymphocytes from patient's blood are grown in culture outside the body. கிடையாது. லைவ் டோனர் செல்ஸ்ல இருந்தா எடுத்துட்டு பண்றாங்க. அப்புறம் retroviral vector is introduced into these lymphocytes. அதுவும் கரெக்டான ஆப்ஷன் கிடையாது. சோ எதுக்கு வந்து இப்ப வந்து அப்ப periodic infusion of lymphocytes நடக்கணும் அப்படின்னா, the genetically engineered lymphocytes are not immortal cells. ஒரு தடவை கொடுத்தா அந்த lymphocytes தானா எப்பயுமே இனப்பெருக்கம் பண்ணாது. So for the lymphocytes to proliferate, periodic infusion is required. அதனால the option 3 is the right answer. This process has been clearly explained in gene therapy based on ADA deficiency in our 12th biozoology book 9.2. Next question பாத்தீங்கன்னா, in which one of the following animals digestive tract has additional chambers like crop and gizzard? இதுல நீங்க அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா all the options, இதுல இந்த third option மட்டும்தான் all the members, all the options given in the third one are members are all apes family. இது எல்லாமே it is a mixture. So if you analyze, crop and gizzard are the characteristic features of the digestive tract of the class of apes or birds. அதை வச்சு நீங்க இதை ஆன்சர் பண்ண முடியும். பட் இது இந்த லாஜிக் பிளஸ் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் நீங்க படிச்சிருந்தால் மட்டும்தான் இதை நீங்க ஆன்சர் பண்ண முடியுது. பிகாஸ் 1 or 2 examples are not provided in your state syllabus. But based on this, choosing the correct ideological answer, you may come at the conclusion. Okay. 169. பாத்தீங்கன்னா which of the following statements are true for spermatogenesis? Spermatogenesisல இதெல்லாம் ட்ரூவா இருக்கு, சரியா இருக்கு. பட் do not hold true for oogenesis. oogenesisனா ஓம் ப்ரொடக்ஷன், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் it results in the formation of haploid gametes. ரெண்டுமே என்ன தான் ஹேப்ளாய்டு இருக்கும். அடுத்தது டிஃபரன்சியேஷன் ஆஃப் கேமிட் அக்வர்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் மியாசிஸ்.
இதுல பாத்தீங்கன்னா இது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு ரைட்டு. ஏன்னா ஒரு ஸ்பெர்மாட்டிட் ஒரு ஸ்பெர்மட்டோகோனியாவுல இருந்து நாலு ஸ்பெர்ம் உருவாகும், 4 ஸ்பெர்மாட்டிட் உருவாகும். ஆனா இது ஓம்ல பாத்தீங்கன்னா ஒன்னுல இருந்து ஒன்னு தான் மீதி போலார் பாடிஸா மாறிடும். இங்க 4 உருவாகும், இங்க 1 உருவாகும். அதனால இது அதுக்கு பொருந்தாது. மியாசிஸ் அக்வஸ் கண்டினியூஸ்லி இன் மைட்டாட்டிக்கலி டிவைடிங் ஸ்டெம் செல் பாப்புலேஷன். இது ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்க்கு பொருந்தும். ஆனா ஊஜெனிசிஸ்ல பாத்தீங்கன்னா ஃபீட்டல் லைஃப் எம்ப்ரியோஜெனிசிஸ்லயே முடிஞ்சிடும். ப்ரீமார்டியல் ஃபாலிக்கிள் ஃபார்மேஷன் ஆயிடும். ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் ஃபார்மேஷன் ஆகாது. அப்ப ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்ல எல்ஹெச் ஹார்மோன், லுட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆக்ட் பண்ணி லைஃப் லாங்கா இவங்களுக்கு ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் நடக்கும். ஆனா ஊஜெனிசிஸ் அதுல அவங்களுக்கு ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் நடக்காது. ஸோ படி பார்த்தோம்னா ஆன்சர் பி, சி அண்ட் இ. இது 12th பயோசுவாலஜில சப்டிவிஷன் 2.2ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 170. கொஸ்டின் நம்பர் 170 பாத்தீங்கன்னா which of the following is present between the adjacent bones of vertebral column. வெர்டிபிரல் காலத்துக்கு ஒரு வெர்டிபிராவுக்கும் இன்னொரு வெர்டிபிராவுக்கும் adjacent காலம் எதுனா கேட்டிலேஜ் தான். அது இன்டர் வெர்டிபிரல் டிஸ்க் ஆர் கேட்டிலேஜ். இது 11th பயோசுவாலஜில சப்டிவிஷன் 9.8.6ல இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா கேட்டிலேஜ் ஆர் இன்டர் வெர்டிபிரல் டிஸ்க் கேட்டிலேஜ் இருக்கு, அதனால அது ரைட்டு. ஸ்மூத் மசில் இதெல்லாம் அதுல வராது. இதுல இன்டர்காலேட்டட் டிஸ்க்குங்கிறது நம்ம கார்டியோமயோசைட்ல இது வரும். இது புக்ல இது இருக்கு, அதனால இதை படிச்சிருந்தாங்க நம்ம தெளிவா ஆன்சர் பண்ணிடலாம். இப்ப நம்ம கொஸ்டின் நம்பர் 171 பார்ப்போம். இன்சிட்டு கன்சர்வேஷன் ரெஃபர்ஸ் டு, இதுல எது இன்சிட்டு கன்சர்வேஷனுக்கு பொருத்தமாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ரிஸ்க் மட்டும் கன்சர்வ் பண்ணுது, என்டேஞ்சர்ட், எக்ஸ்டென்ட் எல்லாம் செப்பரேட்டா கன்சர்வ் பண்ணுதா, protects and conserve the whole ecosystem அப்படின்னா in situ conservation is aimed at conserving and redeeming the entire ecosystem. முழுவான சுற்றுச்சூழலுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் in situ conservation. அதோடைய மேம்பாட்டுக்கு தான் in situ conservation இருக்கு. சோ இது நம்ம 12th பயோசுவாலஜில 11.7.1ல டீடைல்டா இருக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 172. which of the following is a correct match for disease and its symptom அப்படின்னு இருக்கு. டட்டனிங்கிறது அதான் லாக்ஜா மசில் ஸ்பேசம், கன்வல்யூஷன் எல்லாமே வரும், வலிப்பு எல்லாம். அது பாத்தீங்கன்னா லோ பிளட் கால்சியம் லெவல்ல தான் அது வரும். அப்ப இது ராங். ஏன்னா கால்சியம் லெவல் காசிங் ரேபிட் ஸ்பேசம்னு வருது. ஹை கால்சியம் லோ கால்சியம் தான், அதனால தப்பு. அப்ப அதுல பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்ல நீங்க ஈஸியாவே இதுல படிக்காம ஆர்த்ரைட்டிஸ்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி ஜாயிண்ட் ஐட்டிஸ்னு வந்தாலே இன்ஃப்ளமேஷன், ஆர்த்ரைட்டிஸ்னா ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன், இன்ஃப்ளேம்டு ஜாயிண்ட் இருக்கு. அதனால ஈஸியா இப்ப எடுத்த உடனே இது ஆப்ஷன் அடிச்சிடலாம். 11th பயோசுவாலஜில 9.11 செக்ஷன்ல இதை பத்தி இருக்கு டீட்டெயிலா. So next நம்ம போற question if the length of a DNA 173, if the length of a DNA molecule is 1.1 meters, what will be the approximate number of base pairs that it holds அப்படிங்கிறது question. இது we can answer this question from the formula given in our 12th biozoology book 5.7. So total length of DNA formula என்ன? Total length of DNA is equal to number of base pairs into distance between two base pairs. இதுதான் formula. Based on this formula, total length of DNA நமக்கு தெரியுது 1.1 meters. Number of base pairs நமக்கு தெரியல, அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. x ன்னு போடுறோம் into distance between two base pair. Distance between any two consecutive base pair is 0.34 into 10 power 9. 10 power minus 9. So இத அப்ப நம்ம cross multiply பண்ணி 1.1 into 1.1 meter divided by 0.31 into 10 power minus 9 பண்றோம். அதே நம்ம 1.1 into 10 power 9 மேல கொண்டு போறோம் exponential power divided by 0.3 divide பண்ணீங்கன்னா approximately 3.3 into 10 power 9 base pairs. இந்த formula has been clearly given in our book. Based on that நம்ம work out பண்ணா we derive the answer option 4.
அப்புறமேட்டு question 174ல natural selection where more individuals acquire specific character value than the mean of the population அப்படிங்கிற definition வந்து எந்த டைப் ஆஃப் சேஞ்சுக்கு கன்க்ளூசிவா இருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். பட் நம்மளுடைய புக்ல இருக்கக்கூடிய டெஃபினிஷன் எதுவுமே வந்து கரெக்டா இதுக்கு டெய்லர் மேடா பொருந்தி வரவில்லை. ஸோ ஆன்சர் வந்து இட் இஸ் த டைரக்ஷனல் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் தான் ஆன்சர். பட் இட் இஸ் நாட் கிளியர்லி given in our book. It has been generally described. Okay. Question number 175. பாத்தீங்கன்னா assess and reason question. All vertebrates are chordate but all chordates are not vertebrates. இது ரைட். எப்படின்னா எல்லா வெர்டிபிரேட்டாவிலையும் நோட்டோகார்டு வந்து ஃபார்மேஷன் ஆகும், நோட்டோகார்டு இருக்கும். ஆனால் அந்த எம்பிரியானிக் ஸ்டேஜில் சில இதில் இருக்கும். ஆனால் அது வளர வளர என்ன பண்ணும், வெர்டிபிரல் காலமாக மாறிடும். அப்போ நோட்டோகார்டு இஸ் ரீப்ளேஸ்டு பை வெர்டிபிரல் காலம், அடல்ட் வெர்டிபிரேட்ஸ். எம்பிரியானிக் ஸ்டேஜில் நோட்டோகார்டு இருக்கிறதுனால எல்லா வெர்டிபிராவும் கார்டேட்டான்னு சொல்லலாம். ஆனால் எல்லா கார்டேட்ஸும் நாட் வெர்டிபிரேட்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில இதில் கார்டேட் வந்து இருக்கும் பர்மனெண்ட்டாக, சில ஆர்கானிசத்தில் வந்து நோட்டோகார்டு வந்து வெர்டிபிரல் காலமாக மாறிடும். ஸோ இது கரெக்ட். இது நம்ம 11th இது வந்து 11th பயோஸ்வாலஜியில் சப்டிவிஷன் 2.4.3ல இருக்கு. ஓகே. 170. ஐடென்டிஃபை ஏசெக்சுவல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் அசோசியேட்டட் வித் பென்சிலியம். இது வந்து 11th பயோபாட்னியில் 1.1 சப்டிவிஷனில் அப்படியே இருக்கு. பென்சிலியத்துக்கு வந்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் கொனோடியா மூலயமா, கொனோடியான்ட்டு இது எல்லாமே இருக்கு. நீங்க அதுல பாத்துக்கங்க, அந்த சாப்டர்ல பாத்தீங்கன்னா இது எல்லாம் டேட்டா பேஸ் அப்படியே இருக்கு நம்ம ஸ்டேட் போர்ட் புக்ல. விச் ஆஃப் தி ஃபாலோயிங், கொஸ்டின் நம்பர் 177, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஆஃப் கண்டக்டிங் பார்ட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா இன்ஹேல்டு ஏர் இஸ் ஹியூமிஃபைடு. ஏன்னா நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்ல கோப்லட் செல்லு எல்லாமே இருக்கு, அது மியூக்கஸ் செக்ரீட் பண்ணும். அப்போ அது ஹியூமிஃபை ஆகுது, ஈரப்பதமாகுது. அடுத்தது டெம்பரேச்சர் ஆஃப் இன்ஹேல்டு ஏர் இஸ் பிராட் டு பாடி டெம்பரேச்சர். நம்ம பாடியில் என்ன டெம்பரேச்சரோ அதே இது நம்ம இன்ஹேல் பண்ற ஏருக்கும் மாறுது. ப்ரொவைட்ஸ் சர்ஃபேஸ் ஃபார் டிவிஷன் O2 அண்ட் CO2. அல்வியோலையில் தான் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அந்த அல்வியோலார் மெம்பரைன்ல தான் நடக்குது. ஸோ இந்த கண்டக்டிங் சோன்ஸ்னா என்னது, ட்ரக்கியா, பிராங்கஸ், இந்த பிராங்கியோல்ஸ் இதெல்லாம். ஸோ அங்கெல்லாம் பிரைமரி பிராங்கியோல், செகண்டரி இதெல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து என்ன நடக்காது, கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்காது. ஸோ இதுதான் ஆன்சர். இட் கிளியர்ஸ் இன்ஹேல்டு ஏர் ஃப்ரம் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எப்படின்னா சீலியேட்டட் எபித்திலியம் இருக்கு, அதனால நம்ம இரும்ப உள்ளார தும்ப உள்ளார அதை என்ன பண்ணிட்டோம்னா வெளியே தள்ளிட்டோம், வெளியே வந்து எக்ஸ்பெல் பண்ணி வெளியே தள்ளிட்டுறோம். பார்ட்டிகல்ஸ் வந்து ஆல்வியோலஸுக்கு மேக்சிமம் போக முடியாதபடி செய்யுது. ஸோ அதனால நியூமோகோனியாசிஸ் போன்ற டிசீஸ்லாம் நமக்கு வராது. இது 6.2.1 சப்டிவிஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 178, ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் क्वेश्चन. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்றாங்கன்னா, autoimmune disorder is a condition where the defense mechanism of the body recognizes its own cells as foreign body. இதுதான் autoimmune disorder உடைய டெஃபினிஷனே. தன்னுடைய ஒரிஜினல் செல், தன்னுடைய பாடியில இருக்கக்கூடிய செல்களையே ஃபாரின் செல்லா எடுத்துக்கிட்டு ஆன்டிஜெனா டிசைட் பண்ணிக்கிட்டு the body will fight against it. இதுதான் autoimmune disorder உடைய செல் சாவுக்கான process. Second statement என்ன, RA, rheumatoid arthritis is a condition where body does not attack its own cells. RA is a type of autoimmune disorder. So அந்த லாஜிக் நமக்கு தெரிஞ்சு நம்ம சிலபஸை படிச்சிருந்தாலே we will know that statement 2 is incorrect. So based on the given analogy, statement 1 is correct but statement 2 is incorrect. Okay. Okay, question number 179. 179ல பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன்னாலே ரிமூவல் ஆஃப் வாட்டர் H2O. அப்ப லைக் 2 குளுக்கோஸ் மாலிகூல், 1 குளுக்கோஸ் மாலிகூல் வந்து C6H12O6. அப்ப 2னாக்க C12H24O12. இதுல இருந்து ஒரு H2O எடுத்துட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரும், அதே C12
H22O11 அதுதான் இங்க ஆன்சர். ஸோ இது வந்து 11th பயோபாட்னியில் அது பயோமாலிகுல்ஸ் 8.3 சப்டிவிஷன்ல இருக்கு. இது பாயிண்டடா இல்லாம ஓகே. இந்த கொஸ்டின்ங்களா 180 ப்ரீடிங் கிராப்ஸ் வித் ஹையர் லெவல்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ். இதுல பாத்தீங்கன்னா பயோ ரெமிடியேஷன், பயோ ஃபோர்டிஃபிகேஷன், பயோ அக்குமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன் இருக்கு. இதுல பயோ ரெமிடியேஷன்னா நமக்கு வந்து உயிரியல் தீர்வு. இப்ப வாட்டர் ஸ்பில், கடல்ல வந்து எண்ணெய் கப்பல் பெட்ரோலியம்லாம் கவுந்துடுச்சுன்னா அப்ப நம்ம வந்து இந்த சூடோமோனஸ் புட்டிட்டா அதை வச்சு ஆனந்தமோகன் சக்கரவர்த்தி கண்டுபிடிச்சா இருப்பாருங்க. அதுபடி உயிரியல் தீர்வு, அதான் பயோ ரெமிடியேஷன். பயோ ஃபோர்டிஃபிகேஷன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட் கிரைன்ல விட்டமின்ஸு, புரோட்டீன்ஸு, ஃபேட்ஸ் இதெல்லாம் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுற மாரி நம்ம ஹைபிரிடேஷன் பண்ணுறது. இது எதில் இருக்குன்னா சாப்டர் 12th பயோபாட்னியில் இதில் இருக்கு. பயோ அக்குமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன். அக்குமுலேஷன்னா ஒரு சிங்கிள் ஆர்கானிசத்தில் அந்த எந்த பொல்யூட்டன்ட்டோ அது வந்து அதிகமாகிட்டு போகிறது. பயோ மேக்னிஃபிகேஷன்னா ட்ரோபிக்கல் லெவலில் ப்ரொடியூசர்லேருந்து கன்சியூமர், அதுலேருந்து பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், ட்ரோபிக்கல் லெவல் இன்க்ரீஸ் ஆக அந்த பொல்யூட்டன்ட் அதிகமாகிறதுக்கு பேர் பயோ மேக்னிஃபிகேஷன். ஸோ இது பயோ ஃபோர்டிஃபிகேஷன் அந்த புக்கில் தெளிவாகவே இருக்கு. அடுத்தது அட் விச் ஸ்டேஜ் ஆஃப் தி ஊஜெனிசிஸ் ப்ராசஸ் இஸ் இனிஷியேட்டட். நம்ம ஏற்கனவே அந்த கொஸ்டின்ல படித்தோம். அப்போ வந்து ஊஜெனிசிஸ் வந்து எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜிலேயே முடிஞ்சிடும். ப்ரீமார்டியல் ஃபாலிக்கல் எத்தனை ஃபார்மேஷன் ஆகுதோ அவ்வளோதான். ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் புதுசாக ப்ரீமார்டியல் ஃபாலிக்கல் ஃபார்மேஷன் ஆகாது. ப்ரீமார்டியல் ஃபாலிக்கல்ஸில் இருந்து அப்புறம் கிராஃபியன் ஃபாலிக்கல் டெவலப் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து பெஸ்ட் ஆகி ஓவுலேஷன்ல அதுல இருந்து ஓம் வரும். ஸோ இது எம்பிரியானிக் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் மட்டும்தான் இது இனிஷியேட்டட், அங்கே தான் நடக்கும். மற்ற பெர்த், அடல்ட், பீபர்ட்டியில் நடக்காது. இது இதில் இருக்கு பயோசுவாலஜியில் 2.2 சப்டிவிஷனில். அடுத்தது லிப்பி லூப்ஸ் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் மெத்தடில் நம்ம ஸ்பேமும் ஓமும் சேர்ந்தால் தான் சைகோட் ஃபார்மேஷன் ஆகும். அப்படி அதை வந்து தடுக்குது. அதை வந்து நம்ம தடை பண்ணால் நம்ம வந்து அதிக மக்கள் தொகை பாப்புலேஷனை கம்மி பண்ணலாம். அப்போ அதில் நீங்கள் 12th பயோசுவாலஜியில் 3.4 சப்டிவிஷனில் இருக்கு. நான் மெடிக்கேட்டட் ஐயூடிஎஸ் இன்ட்ராயூட்ரைன் டிவைஸில் லிப்பி லூப்ஸ் இருக்கு. Moving on to question 183. Identify the microorganism which is responsible for the production of the immunosuppressive molecule called cyclosporin A. So, இது வந்து it is found in the Biozoology chapter 8.2.3 which implies the application of biotechnology for human welfare. So, Clostridium botulicum பார்த்தீங்கன்னா butyric acid உடைய productionக்கு. Streptomyces cerevisiae, the yeast is also responsible for producing many antibiotics and many other bioreactor based substances. So, Trichoderma polysporum, this is the fungus responsible for the production of the molecule cyclosporin A. So, this has been clearly explained in your Biozoology chapter 8.2.3 biotechnology for human welfare. Moving on to question number 184. Okay. 184. Okay. 184 regarding meiosis, which of the statement is incorrect? DNA replication occurs in S phase of meiosis 2 னு கொடுத்திருக்கு. என்னைக்குமே synthetic phase இன்டர்ஃபேஸ்ல synthetic phase gap 1 synthetic phase gap 2 அப்புறம் தான் மைட்டாட்டிக் phase M phase நடக்கும். அதனால இது வந்து incorrect. மீதி இது எல்லாமே கரெக்ட். இது வந்து நம்ம 11th பயோபாட்னியில் 7.3.6 சப்டிவிஷன்ல அப்படியே இருக்கு. படிச்சிருந்தா ரைட்டா ஆன்சர் பண்ணிடலாம். Question number 185. Nitrogenous waste is excreted by in the form of pellet or paste by which of the following organisms அப்படின்னு கேட்டிருக்காங்க. So there are a variety of excretory products which are being formed as a result of the process of excretion in various species. அப்ப அதுல பார்த்தோம்னா நம்மளுடைய சிலபஸ்ல the exact data pertaining to this specific question கொடுக்கல. But you can analyze and see nitrogenous waste in the form of a pellet. Pelletங்கிறப்ப you can always see bird droppings. Bird droppings are always seen in our nature. அதை பேஸ் பண்ணி you know very well of the 4 options pavo அப்படிங்கிறது தான் it belongs to the species that is the class of birds known as aves. இந்த logical reasoning வச்சு நீங்க இப்ப derive the answer, but the specifics are not given in our state board syllabus.
Okay. 186 இது பார்த்தீங்கன்னா அப்படியே டேட்டா தான், ஃபுல்லாக டேட்டா. போத் இது வந்து 2-3 சாப்டர் கலந்து இருக்கும், 11th 12th எல்லாத்துலேயும் சேர்த்து பயோசுவாலஜியில். கிளைக்கோஜன் வந்து நம்ம அனிமல் புரோட்டீன்னு சொல்லுவாங்க. அனிமலில் கொஸ்டின் நம்பர் 186 பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ஜென்ரலாக நம்ம எல்லாத்துலேயுமே எல்லா சிலபஸ்லையும் கலந்துருக்கோம். கிளைக்கோஜன் வந்து அனிமல் புரோட்டீன், ஸ்டார்ச் தான் பிளான்ட்டுக்கு. அனிமலில் ஸ்டோரேஜ் ஆகிற ஸ்டோரேஜ் ஃபுட்டு வந்து கிளைக்கோஜன், பிளான்ட்டில் ஸ்டார்ச், அது அதனால ஸ்டோரேஜ் ப்ராடக்ட். குளோபுலின் அப்படிங்கிறது வந்து நம்ம இம்யூனோகுளோபுலின் ஆன்டிபாடினாலே ஐஜிஏ இம்யூனோகுளோபுலின் ஏ இது ஆன்டிபாடி. அதை அடிச்சுலாம். ஸ்டீராய்டு வந்து ஹார்மோனு, ஈஸ்ட்ரோஜன், ஆண்ட்ரோஜன் இதெல்லாம் வந்து ஸ்டீராய்டு ஹார்மோன். அடுத்தது த்ராம்பின்ங்கிறது பயோகேட்டிலைஸ்ட்னு வருது. ஏன்னா ஃபைப்ரினை வந்து ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினா கன்வெர்ட் பண்ணும். ஃபைப்ரின் தான் நெட்வொர்க்கு மெஷ்ஷை ஃபார்ம் பண்ணும். அந்த வலைபின்னல் மாரி அமைப்பு அதில் போய் பிளேட்லெட் வந்து மாட்டிக்கும். அதனால பிளட் கோயாகுலேஷன் ஈஸியாக நடக்கும். அதை வச்சு நீங்கள் அடிச்சிடலாம் இந்த கொஸ்டின்ஸ். Moving on to question 187. In the 197 you can double stranded DNA are incubated in the medium with N14N nucleotide. இதுல E. coli உடைய 10 cells are taken and the double stranded DNA of those 10 cells are being subjected to this process. அப்ப என்ன क्वेश्चन கேக்குறாங்க, 60 minutes of this activity க்கு அப்புறம் எவ்வளவு E. coli cellsல DNA totally free from N15. அதான் क्वेश्चन. not having N15, free from N15 அப்படின்னு பாக்குறப்ப நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் 10 cells 20 minutes replication time, it will become 20 cells. and the 20 cells again after 20 minutes first 0 minutesல இருக்கு, 20 minutesல you get 20 cells. அப்புறம் என்ன 40 minutesல you get 40. next again you move to the next 20ல வந்து you get 80 cells. இதுதான் வந்து cyclic representation. அப்ப அந்த 80 cellsல எதுல வந்து free from N15 அப்படின்னு பாக்குறப்ப you have to know that and the first 20 cells இருக்குல்ல that should be minus from the first cycle and you derive the answer of 60 cells. the same example, the similar type of example வந்து உங்களுடைய புக்ல 5.8.1ல with a diagrammatic representation it has been clearly explained. Next, moving on to question 188. 188 வந்து you can know on sex linked inheritance அப்படிங்கிற சாப்டர்ல வந்து this is being covered under sex linked inheritance. இதுல என்ன சொல்லிருக்காங்க, a color blind female marries a man whose mother was also color blind. so அந்த ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அந்த ஒய்ஃப் is color blind, அந்த ஹஸ்பண்ட் உடைய mother was also color blind. so what are the chances of her progeny having color blindness? so எப்படி inherit ஆகுது இந்த gene அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருந்து 50%, ஃபீமேல்ட்ட இருந்து 50% வர்றப்ப 100% chance of the child being born color blind. so இந்த explanation has been given in our 12th biozoology 4.5 sex linked inheritanceல explain பண்ணிருக்காங்க. Now moving on to question 189. In a statement 1 வந்து explains that in a scrubber the exhaust from the thermal plant is passed through electric wires to charge the dust particles. Statement 2ல வந்து PM 2.5 descriptive particulated matter cannot be removed by scrubber but can be removed by electrostatic precipitator. இது ரெண்டு தான் அவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல statement 2 cannot be என்ன சொல்றது articulated as positive or as correct because இங்க particulate matter உடைய size is not mentioned of 2.5 to 10 micrometer அப்படிங்கிற size இங்க மென்ஷன் பண்ணல range. இங்க பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் உடைய working principle is not to use electric wires to charge the dust particles. so but ஆனா இந்த question has not been sufficiently explained in our syllabus. it requires some added info to answer this question. so இது ரெண்டுமே incorrect statements தான். Okay.
கொஸ்டின் நம்பர் 190 90ல பார்த்தீங்கன்னா இது 11th பயோசுவாலஜி 7.4.2 சப்டிவிஷனில் இருக்கு. பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இதில் ட்ரைகஸ்பீடு அண்ட் பைகஸ்பீடு வால்வ் ஓப்பன் டியூ டு த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை தி சைமல்டேனியஸ் கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஏட்ரியா கான்ட்ராக்ஷன் ஆகிறதுனால வருது. ஆனால் வென்ட்ரிகுலார் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வென்ட்ரிகுலார் டயஸ்டோல் ஆகுது. வென்ட்ரிகுலார் கீழே வந்து சரி ஓகேம்மா அப்படியே இது வென்ட்ரிகுலார் டயஸ்டோல் ஆகிறதுனால கீழே வந்து டயஸ்டோல் ஆச்சுனால ப்ரெஷர் இருக்காது, ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அப்போ ஏட்ரியாவில் அதிக ப்ரெஷர் இருக்கும். அதனால தான் வந்து ட்ரைகஸ்பீடு பைகஸ்பீடு வால்வ் ஓப்பன் ஆகிட்டு பிளட்டு ஏட்ரியத்திலேருந்து வருது. ஸோ இது தப்பு. அடுத்தது பிளட் மூவ்ஸ் ஃப்ரம் ஏட்ரியம் டு தி வென்ட்ரிக்கல் டியூரிங் ஜாயிண்ட் டயஸ்டோல். ஜாயிண்ட் டயஸ்டோல்னா 4 சேம்பர் ஆஃப் தி ஹார்ட் வந்து ரிலாக்ஸ்டு. அப்போ ரிலாக்ஸ்டாக இருக்கவங்கள ரைட் ஏட்ரியத்தில் வந்து இன்ஃபீரியர் வின கவா சுப்பீரியர் வின கவாவில் இருந்து பிளட் வரும். லெஃப்ட் ஏட்ரியத்தில் பல்மோனரி வெயின்ஸ்ல இருந்து பிளட் ஃபில்லப் ஆகும். சைமல்டேனியஸாக ஏட்ரியத்தில் இருந்து வென்ட்ரிக்கலுக்கும் பிளட் வரும். ஸோ இது கரெக்ட். அப்புறம் இன்க்ரீஸ்டு வென்ட்ரிகுலார் ப்ரெஷர் காஸ் க்ளோசிங் ஆஃப் தி செமிலூனார் வால்வ்ஸ் அப்படின்னு இருக்கு. வென்ட்ரிகுலார் ப்ரெஷர் அதிகமாக உள்ள ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் வால்வு தான் க்ளோஸ் ஆகும். செமிலூனார் வால்வு ஓப்பன் ஆகிட்டு போத் பல்மோனரி ஆர்ட்ரி அண்டு அயோட்டா வழியாக பிளட்டு மூவ் ஆகும். ஸோ இது தப்பு. அடுத்து அந்த ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் நோடு ஜெனரேட்ஸ் ஆக்சிஜன் பொட்டன்ஷியல் டு ஸ்டிமுலேட் ஏட்ரியல் கான்ட்ராக்ஷன்னா எஸ்ஏ நோடு தான், சைனோ ஏட்ரியல் நோடு தான் வந்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் பண்ணுது. அதுதான் பேஸ் மேக்கராக செயல்படுது. அதனால இதுவும் தப்பு. ஸோ டூ ஆன்சர் ரைட். இது மூணுமே புக்கில் இருக்கு. இந்த ஜாயிண்ட் டயஸ்டோல் அது மட்டும் இல்லை. அதனால நம்ம இதை 3 வச்சு எலிமினேட் பண்ணிட்டு அதை அடிச்சிடலாம். Which of the following are not the effect of parathyroid hormone? அப்போ நாட் தி எஃபெக்ட்ஸ் அப்படின்னா பேராதைராய்டு ஹார்மோன் என்ன பண்ணுன்னா போன்ல இருந்து கால்சியத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணி பிளட்டில் விட்டுரும். ஸோ பிளட் கால்சியம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். இங்கே வந்து டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருக்கு. அதனால இது தப்பு. அப்புறம் ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் கால்சியம் அயன் பை ரீனல் டியூபிள்ஸ். இதில் டிக்ரீஸ் கால்சியம் லெவல் வந்து பிளட்டில் அதிகப்படுத்தும், இன்க்ரீஸ் பண்ணும். ரீஅப்சர்ப்ஷன் ஆஃப் கால்சியம் பை ரீனல் டியூபிள்ஸ் இது ரைட்டு. டிக்ரீஸ் தி அப்சர்ப்ஷன் ஆஃப் கால்சியம் ஃப்ரம் டைஜஸ்டட் ஃபுட்டு அது வந்து தப்பு. அப்புறம் இன்க்ரீஸ் மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ பேராதைராய்டு ஹார்மோனுக்கும் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிஸுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ பி இதுதான் இது வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணுமா, அப்போ இது வராது. ஸோ பி, டி அண்ட் இ இதுதான் நாட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் பேராதைராய்டு ஹார்மோன். அப்போ 11th பயோசுவாலஜியில் 11th சாப்டரில் 11.2.5ல இது இருக்கு. Next, moving on to question number 192. Which one of the following is not a desirable function of cloning vector? So நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பயோபாட்டனில 4.4 subdivision 4ல வந்து you have been clearly given the characteristics of a desirable cloning vector. ஒரு cloning vector செயல்படுத்தக்கூடிய ஒரு செயலி வந்து என்னெல்லாம் அதுக்கு விஷயங்களை வந்து உள்ளடக்கி இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. presence of a marker gene which is very true. example ampicillin resistance, tetracycline resistance க்கு கோட் பண்ணக்கூடிய ஒரு ஜீன் அவசியமா இருக்கணும். அதை வச்சுதான் நீங்க ஐடென்டிஃபை பண்ண போறீங்க கடைசியில ப்ராடக்ட். அப்புறமா presence of a single restriction enzyme site. ஒரு particular restriction enzyme site மட்டும் அந்த இடத்துல இருந்தா அதை கட் பண்ணி நீங்க உங்களுக்கு தேவையான டிஎன்ஏவை வந்து அங்க இன்சர்ட் பண்ணிருவீங்க. So a single restriction site offers more potential in the insertion of the desired DNA. Third ஆப்ஷனுக்கு லாஸ்ட் வரலாம். fourth வந்து origin of replication கண்டிப்பா இருக்கணும். அதுதான் it is the start site or the initiation site for the replication of the vector inside the host cell. So இது மூணுமே இருக்கணும். ஆனா presence of 2 or more recognition sites இருக்க there is a chance of introns occurring. introns நடக்க என்ன ஆகுது? the quality of the desired DNA amplification வந்து குறைஞ்சு போயிடும். நமக்கு தேவையான ப்ராடக்ட் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ரீச் வந்து
குறைபட்டுவிடும். சோ பிரசன்ஸ் ஆஃப் 2 or more recognition sites இருக்கிற மாதிரி ஒரு குளோனிங் வெக்டரை நம்ம டிசைன் பண்ண மாட்டோம். பிகாஸ் நேச்சுரலி அக்கரிங் வெக்டர்ஸ் தவிர இப்ப நிறைய ஆர்டிபிஷியல் வெக்டர்ஸ் தான் இருக்கு. இது நம்மளுடைய சிலபஸ்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குளோனிங் வெஹிக்கிள்ல பாயிண்டர்ஸா கிளியரா கொடுத்திருக்காங்க. ஓகே 193 क्वेश्चन நம்பர். இதுல பாத்தீங்கன்னா பயோஸ்வாலஜில இந்த சப்டிவிஷன் 3.2ல இருக்கு. பிராங்கியோல்ஸ்ல வந்து சீலியேட்டட் எபித்திலியம் இருக்கும். ஏன்னா நம்ம இன்ஹேல் பண்ண உள்ள ஏர் வழியா மைக்ரோ ஆர்கானிசம்லாம் உள்ளார போகும். அப்ப வந்து மியூக்கஸ் செக்ரீட் பண்ணும். மியூக்கஸ் எது செக்ரீட் பண்ணுது? கோப்லட் செல். அதுல வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம் டஸ்ட் பார்ட்டிகல்லாம் ஒட்டிக்கும். ஆனா இந்த சீலியேட்டட் எபித்திலியம்ங்கிறது ஆன்டி டைரக்ஷன். நம்ம காத்து இப்படி எடுத்தோம்னா ஆன்டி டைரக்ஷன்ல இரும்பல் தும்பல் ஏற்பட்டு வெளியே தள்ளிடும், எக்ஸ்பெல் பண்ணும். அது அடுத்தது டெண்டன்ஸ். வந்து டெண்டன்ஸ்னா மசில் போனோட ஜாயின் பண்ணும். எல்லா மசிலும் போனோட ஜாயின் பண்ணாதான் நம்ம வந்து மூவ்மெண்ட் நடக்கும். அப்ப மசில் வந்து டெண்டனா போன்ல போய் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அது வந்து டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஏன்னா நம்ம ஆங்கிலஸ் டெண்டன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்புறம் அடிபோஸ் டிஷ்யூ. அடிபோஸ் பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. ஏன்னா அதனால தான் ஒபேசிட்டி பர்சன்லாம் வந்து பெருசாகிட்டே வயிறுலாம் அடிபோஸ் டிஷ்யூல தான் ஃபேட் ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருக்கு, பெருசா ஆகுது. அதனால ஏன்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. இது வந்து 3.2ல இருக்கு. ஓகே, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்? பாக்டீரியா ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசம். எக்ஸ்க்ளூசிவ்லி கிடையாது. ஏன்னா இதுல ஆட்டோட்ரோபிக்கும் இருக்கு, போட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவும் இருக்கு. அது செல்ஃபா, ட்ரோபிக்னாலே நியூட்ரிஷியன். ஸோ ஆட்டோட்ரோபிக்னா செல்ஃபா நியூட்ரிஷியன் தயாரிச்சுக்கும். அதனால இது தப்பு. ஸ்லைமோல்ஸ் ஆர் சாப்ரோபைட்டிக் ஆர்கானிசம் கிளாசிஃபைடு அண்டர் கிங்டம் மொனிரா. மொனிரான்னு இருக்கு, மொனிரா கிடையாது, அது புரோட்டிஸ்டா. அது தப்பு. மைக்ரோபிளாஸ்மா ஹேவ் டிஎன்ஏ, ரைபோசம் அண்ட் செல்வால். இதுல பாத்தீங்கன்னா மைக்ரோபிளாஸ்மா வந்து மொனிராவில் வரும், அது பாக்டீரியா. அதுல பாத்தீங்கன்னா செல் வால் அது வந்து இருக்காது, வித்தவுட் செல் வால். மொனிராவிலேயே பாக்டீரியாவில் வித்தவுட் செல் வால் இருக்கிறது மைக்ரோபிளாஸ்மா. ஸோ அதுவும் தப்பு. அப்ப சைனோபாக்டீரியா ஆர் தி குரூப் ஆஃப் ஆட்டோட்ரோபிக் ஆர்கானிசம் கிளாசிஃபைடு அண்டர் கிங்டம் மொனிரா. இது ரைட்டு. ஏன்னா சைனோபாக்டீரியா ப்ளூ கிரீன் ஆல்கேவில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், ஆட்டோட்ரோபிக். இது 1.4.5ல இருக்கு 11th. Question number 194. Which one of the following statements is not true அப்படின்னு கேட்டிருக்காங்க. So sweet potato and potato இதெல்லாமே fact finders நம்மளோட புக்ல கரெக்டா இருக்கு. 6.4.2ல sweet potato and potato they are examples of an analogous group. அப்புறம் homology indicates common ancestry. homologous organs or homologous membersக்கு வந்து நீங்க எவல்யூஷனரி ஸ்டடீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா காமனான ஒரு ancestor போய் முடியும். அடுத்து analogous structures are a result of convergent evolution. convergent evolutionனா they start differently but கடைசில முடியறப்ப they have a common factor. so இது மூணுமே true. but flippers of penguins and dolphins are a pair of homologous organs. இது வந்து it is not true because they are a pair of analogous organs. இது நம்ம புக்ல analogous organs அப்படிங்கிற சப்டிவிஷனுக்கு கீழே டெஃபினிஷன் கொடுத்துட்டு இத எக்ஸாம்பிளா அனலகஸ் ஆர்கன்ஸ்க்கு கிளியரா கொடுத்திருக்காங்க. Now moving on to question number 196. Select the incorrect statement with respect to acquired immunity. acquired immunity சம்பந்தப்படுத்தி எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுத்திருக்கிறதுல இருந்து நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். First statement, amnestic response is elicited on the subsequent encounters with the same pathogen. An amnestic response is due to memory of first encounter. Acquired immunity is non-specific at the time of birth. Primary response is produced when our body encounters the pathogen for the first time. So இது எல்லாமே basics of immunology அப்படிங்கறதுல நமக்கு 7th லெசன்ல 3.2 அப்படிங்கிற சப்டிவிஷன்ல இருக்கு. So for example ஒரு பேத்தஜன் நம்ம பாடியில ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்டிஜன் நம்மளுக்கு உள்ள வர்றப்ப நம்ம பாடி கொடுக்கிற முதல் எதிர்வினை தான் பிரைமரி ரெஸ்பான்ஸ். So fourth is true. Second என்ன? First response போவோம். Anamnestic response is elicited when the subsequent encounter with the same pathogen. So primary வர்றப்ப it is the primary response. Subsequent or secondary response அதே pathogen இரண்டாவது தடவை நம்மள வந்து அட்டாக் பண்ணா நம்ம பாடி கொடுக்கிற memory response. அப்புறம் anamnestic response is due to the memory of the first encounter. That is also true. அப்பதான் you have a target specific action. So இது மூணுமே acquired immunity கான points. But what is not correct? Acquired immunity is non-specific type of defense present at the time of birth. Acquired immunity எப்பயுமே பர்த்ல நமக்கிட்ட பிறப்பால் வரக்கூடிய ஒரு குணாதிசயம் இல்லை. innate immunity அதுதான் பிறவிலேயே வரக்கூடிய இம்யூனிட்டிக்கான எக்ஸாம்பிள்.
acquired immunity வந்து it is acquired by you as and when your life progresses and you are exposed to different type of antigens. So based on these facts, you can say that option 3 is the answer. இந்த facts எல்லாமே நம்மளுடைய immunology partல நம்மளுடைய bookல clear ஆ கொடுத்திருக்காங்க. Next, coming to 197. The recombination frequency between the genes A and C is 5%, B and C is 15, BD is 9 and so on and so forth. அப்படியே நிறைய percentages கொடுத்திருக்காங்க. What will be the sequence of these genes on a linear chromosome? So இதுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா ஒரு linear chromosome இருக்கு, draw பண்றீங்க ஒரு லைன் explaining that it is a chromosome. What is the highest frequency? எதுக்குள்ள எது ரெண்டுக்கு நடுவுல இருக்கு? A and D நடுவுல இருக்கிறது highest frequency இங்க. So A first இருக்கும், D would be the last. அப்புறம் next you see what is the difference? A and B குள்ள 20, C and D is 24. A and C is 5. So A அடுத்து 5% அந்த frequency you will have the C. Then you will have B. Lastல D. This is how recombination frequency pattern is being drawn. இது நம்ம bookல வந்து ஒரு simpler version of the example நம்மளுடைய bookல clear ஆ கொடுத்திருக்காங்க. Biobotany of the 12th standardல explain பண்ணிருக்காங்க. But for 4 combinations நம்ம bookல இல்ல, 3 combinationsல இருக்கு. We will have to work on the 4 combination model. Next, question number 198. This is based on genetic engineering or the applications of biotechnology chapter describing insulin. Insulin is the first genetically engineered product to be manufactured on a industrial scale. Research நிறைய பண்ணிருப்பாங்க, பட் ஹியூமன் மேன்கைண்டுக்கு வந்து பிரயோஜனப்படக்கூடிய ஒரு வெல்ஃபேர் கமாடிட்டியா வந்தது வந்து இன்சுலின் தான், ஜெனடிக்லி இன்ஜினியர்ட் இன்சுலின். சோ இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க, எந்த இன்சுலினுக்கு ஜிஇ இன்சுலினுக்கு which is the right statement அப்படின்னு கேக்குறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ப்ரோ ஹார்மோன் இன்சுலின் contains extra stretch of C peptide. இது வந்து ஜெனடிக்லி இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு this is not the true point. Next, insulin used for treating diabetes was extracted from cattle and pigs. This is true for the pre-era insulin. முன்னாடி காலத்துல 50s and 60sல எக்ஸ்ட்ராக்ட் பண்ற இன்சுலினுக்கான பாயிண்ட் இது. ஜிஇ இன்சுலினுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. ப்ரோ ஹார்மோன் இன்சுலின் needs to be processed for converting into a mature and functional hormone. இது ப்ராசஸ் பண்ண வேண்டாம், பியூரிஃபை பண்ணணும். சோ இதுவும் ஜிஇ இன்சுலினுக்கு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்புறம் some patients develop allergic reactions to foreign insulin, which is not true. நம்ம அந்த அனிமல் மாடிஃபைட் இன்சுலின்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம்னா அப்பதான் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருந்தது. So analyzing all this data, we can come to a conclusion that option B, A peptide and B peptide chains of insulin are produced in E. coli separately and then they are joined by disulfide bonds, sulfur bonds. அதுதான் true for GE insulin. So இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஜெனடிக் இன்ஜினியரிங் உடைய அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜில ஜிஇ இன்சுலின் ப்ரொடக்ஷன்ல வந்து அவர் 9.1.1 ஆஃப் அவர் ஸ்டேட் போர்ட் புக்ல கிளியரா இருக்கு, ஜுவாலஜி புக் ஆஃப் தி 12th ஸ்டாண்டர்ட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 199 மேட்ச் த ஃபாலோயிங். பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கான்ட்ராசெப்ஷன், பாப்புலேஷன் டென்சிட்டியை குறைக்கிறதுக்காக கான்ட்ராசெப்ஷன். இதுல டயஃப்ரம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்டர்லயே யோனி பார்ட்டிலே இருக்கிறது. இதுல பாருங்க, கவர் த செர்விக்ஸ் பிளாக்கிங் என்ட்ரி ஆஃப் ஸ்பெம். அப்ப ஸ்பெமும் ஓமும் ஜாயிண்ட் ஆனாதான் சைகோட் ஃபார்மேஷன் ஆகி ஃபீட்டஸ் உருவாகும். ஸோ அதையே தடுக்குது, அதான் டயஃப்ரம். அப்புறம் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் அப்படின்னா மாத்திரைகள், அது வந்து என்ன பண்ணுன்னா இல்லை ஹார்மோன் தான் இருக்கும். அது வந்து இன்கிபிட் ஓவுலேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன். ஓவுலேஷன்னா கிராஃபியன் ஃபாலிக்கல் பஸ்ட் ஆகி ஓம் வெளியே வரும். அந்த ஓமே நம்ம வெளியே வராம தடுத்துட்டாக்க நமக்கு சைகோட்டு ஃபார்மேஷன் ஆகாது. இம்ப்ளான்டேஷன் அப்படியே சைகோட்டு ஃபார்மேஷன் ஆனாலும் அல்ல ப்ரோஜெஸ்ட்ரான் ஹார்மோன் தான் யூட்ரஸ்ல இம்ப்ளான்டேஷன் பண்ணும். இம்ப்ளான்டேஷன் பண்ணலன்னா, அதாவது கருப்பையில அந்த சைகோட்டு பதியலன்னா அபார்ட் ஆயிடும். ஸோ அதில் கான்ட்ராசெப்டிவ். அதாவது இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ்னா சர்விக்ஸில் வைக்கிறது. சர்விக்ஸில் வைக்க உள்ள ஸ்பெம் வந்து அங்கே கிராஸ் பண்ணி போகாது, ஓமும் வந்து வெளியே வராது. ஸோ அது. அப்புறம் லாக்டேஷனல்னாலே ஃபீடிங், மதர் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 6 மாதத்துக்கு பால் ஊட்டுவாங்க, அதான் லாக்டேஷனல். அமினோரியா, ஏனாலே ஆப்சன்ஸ், மெனோரியானா மென்சஸ் நடக்கிறது. மென்சஸ் நடக்கிறது தடுக்கிறது தான் லாக்டேஷனல் அமினோரியா. அது நேச்சுரலாகவே நமக்கு ப்ராசஸ் இருக்கு. அப்போ இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ் வந்து இன்க்ரீஸ் த ஃபேகோசைட்டோசிஸ் ஆஃப் ஸ்பேமை வந்து அது என்ன பண்ணிடுதுன்னா சாப்பிட்டுடுது. ஃபேகோசைட்டோசிஸ்னா விழுங்கி டைஜஸ்ட் பண்ணி வெளியே அனுப்பிடுது. அப்பையும் நமக்கு
சைகோட் ஃபார்மேஷன் ஆகாது. அடுத்தது ஸோ இது வந்து பயோ சுவாலஜியில் 3.4 சப்டிவிஷனில் இருக்குது. அது படிச்சிங்கன்னா இதை கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் 200. அதில் செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் சினாப்ஸ். சினாப்ஸ்னாலே ரெண்டு நியூரான் வந்து ஜாயிண்ட் ஆகுற இடம். அதாவது ப்ரீ சினாப்டிக் போஸ்ட் சினாப்டிக்பாங்க. எந்த நியூரான்ல இருந்து அஸ்டைல் கொலைன் வெளியே வருதோ அது வந்து ப்ரீ சினாப்டிக், வந்ததுக்கு அப்புறம் போஸ்ட் சினாப்டிக் அடுத்தது போகிறது கண்டக்ஷன். ஸோ ரெண்டுக்குமே இடைப்பட்ட கேப்பு கம்மியாக தான் இருக்கும். அதுதான் சினாப்டிக் கிளப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட் கேன் ஃப்ளோ டைரக்ட்லி ஃப்ரம் ஒன் நியூரான் டு அனதர் அக்ராஸ் தி எலக்ட்ரிக்கல் சினாப்ஸ். இது கரெக்டு. கெமிக்கல் சினாப்சிஸ் யூஸ் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஒன்னுல இருந்து இன்னொன்னுல போகிறது நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மூலியமா தான் போகும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ல அசிட்டைல் கொலைன் அதுதான். அது மூலியமா அடுத்த நியூரானுக்கு இந்த நம்ம இம்பல்ஸ் வந்து கண்டக்ட் ஆகுது. அடுத்தது இம்பல்ஸ் டிரான்ஸ்மிஷன் அக்ராஸ் எ கெமிக்கல் சினாப்சிஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபாஸ்டர் தென் த அக்ராஸ் ஆல் எலக்ட்ரிக்கல் சினாப்சிஸ். அது வந்து அப்படியே தலைகீழா இருக்கு. எலக்ட்ரிக்கல் சினாப்சிஸ் தான் ஃபாஸ்டர் எதோட கெமிக்கல் சினாப்சிஸோட. அதனால இது தப்பு. அடுத்தது இந்த மெம்பரைன்ஸ் ஆஃப் ப்ரீ சினாப்டிக் அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நியூரான்ஸ் க்ளோஸ். ஏன்னா அதுதான் சினாப்டிக்கல் கிளப்ட். ரெண்டு நியூரான் ஜங்ஷனுக்கும் இடைப்பட்ட கேப்பு கம்மி. ஸோ இது ரைட்டு. அப்போ இது வந்து 11th பயோசுவாலஜியில் சப்டிவிஷன் 10.3.3ல இருக்கு. So with this we come to the closure of the analysis of the T5 series of NEET 2022, which comprises of the 100 questions of biobotany and biozoology parts. Thank you. Thank you.